நாம் வாசித்த இந்த சங்கீதத்தில் என்னை அறிந்தவர்களுக்குள் ராகாப்பையும் பாபிலோனையும் பெலிஸ்தியரிலும் தீரியரிலும் எத்தியோப்பியரிலும் கூட இன்னான் இங்கே பிறந்தான் என்றும் சீயோனை குறித்து இன்னான் இங்கே பிறந்தான் என்றும் சொல்லப்படும். இன்னைக்கு வேதத்தை நாம படிக்கும்போது பிரசித்தமாய் சொல்லப்படுகிறதற்கென்று சில விசுவாச கதாபாத்திரங்கள் வேதத்தில் உண்டு. கதாபாத்திரம் என்பதனால அவர்கள் நடிகர்கள் அல்ல, அவர்கள் நிஜமாய் வாழ்க்கையில விசுவாசத்தில் சாதித்த மேன்மையான மனிதர்கள். எபிரேயர் 11 நீங்கள் படிக்கும் போது விசுவாசத்தினாலே யார் யார் என்னென்ன காரியங்களை செய்தார் என்கிறதை குறித்த ஒரு மிகப்பெரிய பட்டியல் இந்த இடத்துல வருகிறது. ஆனால் நாம் குறிப்பாக ஒரு சின்ன சண்டே ஸ்கூல் பிரசங்கமாக இருந்தாலும் சரி, அல்லது மிகப்பெரிய ஒரு ஆவிக்குரிய ஒரு உபதேசத்துக்கான காரியமானாலும் சரி, பேசுகிறதற்கென்று நிறைய ஆட்கள் இருக்கிறார்கள் வேதத்திலே. தானியேலை பற்றி பேசுவோம், சிங்ககவியில் இருந்தவன். 3 எபிரேய வாலிபர்களை பற்றி பேசுவோம், செங்கச்சூளைக்குள்ளே போய் வந்தவர்கள். ஆபிரகாமை பற்றி பேசுவோம், யோசேப்பை பற்றி பேசுவோம். ஆனால் இந்த இடத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் ராகாப்பை பற்றியும் பாபிலோனை பற்றியும் தீரியரையும் பற்றி பெலிஸ்தியரை பற்றி எத்தியோப்பியரை பற்றி இன்னான் இங்கே பிறந்தான் என்று சொல்லப்படும் என்கிறார். இவர்கள் சொல்லப்பட வேண்டியவர்களும் அல்ல, பேசப்பட வேண்டியவர்களாகவும் நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. ஏனென்றால் இந்த பட்டியலில் இருக்கிற அத்தனை பேரையும் வேதம் முதலாவது நமக்கு அறிமுகம் செய்யும் பொழுது அவர்கள் எவ்வளவு மோசமான ஆட்கள் என்கிறத தான் பைபிள் பேசுகிறது. தாவீதோடு யுத்தம் பண்ண வந்த கோலியாத்தை பற்றி பார்க்கிறோம், அவன் ஒரு பெலிஸ்தியன். ஆனால் அந்த இடத்தில் தோற்று போன பெலிஸ்தியனான அந்த பிரம்மாண்ட உயரமுள்ள மனுஷன், அவன் புகழ்ச்சியாய் பேசப்பட வேண்டிய ஆளே கிடையாது. அந்த இடத்துல பெரிய ஆளாக பேசப்பட வேண்டியவன் கவனிலே கல்லை வைத்து அடித்து கோலியாத்தை கொன்ற தாவீது தான். அப்ப வேதத்தில் நீங்கள் பெலிஸ்தியரை பற்றி படிக்கும் பொழுது அதெல்லாம் பெலிஸ்தியர் அது வேணாம் பாது. எத்தியோப்பியரை பற்றி பைபிள் என்ன பேசுகிறது? எத்தியோப்பியன் தன் தோலையும் சிவிங்கி தன் புள்ளியையும் மாற்றக்கூடுமா? என்ன அர்த்தத்தில் சொல்ற? இந்த பவுல்களை புத்திய என்ன செய்ய முடியாது, மாற்றவே முடியாது. இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைகளிலே இருந்த மக்கள் அடுத்து சொல்லுகிறார், ராகாப்பை பற்றி பேசுவேன். என்னைக்காவது ராகாப்பை தியானம் பண்ணிருக்கோமா பைபிள்ல? அப்ப பேசப்படக்கூடிய ஒரு கேரக்டரா பைபிள்ல? அப்ப வேதத்தை நீங்கள் படிக்கும் போது எரிகோ பட்டணத்திலே சுற்றிலும் அலங்கம் இருந்தது. அந்த அலங்கத்தின் மீது அவள் வீடு கட்டப்பட்டிருந்தது. அவள் அடிப்படையிலே ஒரு தவறான முறை தவறின வாழ்க்கை வாழ்கிறவள் தான் இந்த ராகாப். அவளுடைய அடிப்படையாய் அவளுடைய தொழிலே ஒரு விபச்சார தொழிலாக இருந்தது. வேசித்தன பாவத்துக்குள்ளாகி அவள் அங்குள்ள நிலையிலே ஒரு வித்தியாசமான யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத அருவருப்பான ஒரு வாழ்க்கை பின்புலத்தை உடையவள் தான் இந்த ராகாப். ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது, இந்த ராகாப்பை பற்றி நான் பேசணும் அப்படிங்கிறார். ஆனால் இந்த வேதத்தை நீங்கள் தெளிவாக படிக்கும் போது இந்த ராகாப்பின் இடத்திலே தான் போவாஸ் பிறக்கிறான். நீங்கள் இயேசுவினுடைய வம்ச வரலாறை நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் போது இந்த ராகாப்பினுடைய பெயர் உள்ள வருது. பொதுவா உலக வழக்கப்படி நம்முடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட நிலைமையில நான் பேசுறேன். நம்ம குடும்பத்தில் அது மாதிரி ஒரு ஆள் கேரக்டர் இருக்குதுன்னு வச்சுக்கிடுவோம். நம்ம வீட்டில் ஒரு கல்யாணம் காட்சி வருது,
எல்லாருக்கும் பத்திரிக்கை அனுப்புவோம், அந்த ஆளை நம்ம ஒதுக்கிடுவோம். ஏப்பா அது சரியில்லாத ஆளுப்பா, அதே எதுக்கு பங்க வரணும்? அப்படிப்பட்ட ஒரு மோசமான வாழ்க்கை பின்புலத்தை உடையவர்களை நாம் வருவதை, நம்முடைய வைபவத்துக்கு, நல்ல கல்யாணங்களுக்கு, மற்ற நல்ல விஷயங்களுக்கு வருவதையே நாம அவமரியாதையாக, அவமானமாக நினைப்போம். வாக்குறவங்க எல்லாம் ஒரு மாதிரி இருப்பாங்கப்பா, வேணாம்பா அப்படின்னுவோம். அப்படியே பத்திரிக்கை அனுப்பினாலும் கல்யாணம் முடிஞ்சு கிடைக்கிற மாதிரி அனுப்பி வச்சிருவோம். இது மனுஷ இயல்பு. அப்படி புறம் தள்ளப்பட்ட இந்த கேரக்டர், இந்த ராகாப் இவ்வளவு பெரிய ஒரு விசேஷித்த மனுஷியாக இந்த இடத்துல பேசப்படுகிறதற்கு காரணம், வேதம் அவளை பார்த்த விதம் வேறு. வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், மனுஷன் பார்க்கிற விதமாய் நான் என்ன செய்கிறதில்லை, பார்க்கிறதில்லை. அப்போ இன்றைக்கு நாம எந்த ஒரு காரியத்தை நம்ம பார்க்கும் போதும் நாம என்னுடைய மதிப்பீடுகள், நம்முடைய காரியங்கள், என்னுடைய தகப்பனார் தன்னுடைய பிரசங்கத்தில் சொன்ன சில அழுத்தம் திருத்தமான சில காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு நெஞ்சை விட்டு போனதே கிடையாது. அதுல அவர் சொன்ன ஒரு உதாரணத்தை நான் இப்பொழுது மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். அவர் சொல்லுவாரு, சில பேருக்கு நினைப்பு என்னன்னா, பரலோகம்னா இவனுக்கு தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பான். ஆனா பரலோகத்துக்கு போன அந்த ஆள் என்ன செய்யவே மாட்டான், இருக்கவே மாட்டான். அதாவது அதை சொல்லும் போது எப்படி சொல்லுவார்னா, 3 ஆச்சரியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஆச்சரியம் நம்பர் 1 என்ன, பரலோகம்னா யாருக்கு தாங்க, இவருக்கு தான் அப்படின்னு நினைச்சிருப்போம். ஆனா அங்க போனா யாரு இருக்க மாட்டா, அந்த ஆள் இருக்க மாட்டான். இது ஆச்சரியம் நம்பர் 1. 2வது ஆச்சரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவனுக்கெல்லாம் சத்தியமா எதுவுமே வராது, கிடைக்காதுங்க, பரலோகமே கிடைக்க, நரகம் தான் உனக்கு கிடைக்க நினைச்சிருப்பான், அந்த ஆள் வந்துருவான். இப்ப நான் பேசுறது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கா இல்லையா? 3வது ஒரு ஆச்சரியம் இருக்குது. என்ன ஆச்சரியம் தெரியுமா? தப்பி பொழைச்சி நான் கூட என்ன செஞ்சிட்டேன்னா, பரலோகத்துக்கு வந்துட்டேன்னா. அப்ப இந்த நாட்களிலே நாம் இப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறோம், இவங்க தான் அவங்க தான் இவங்க தான் நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் தேவனுடைய பார்வையும் அவருடைய காரியங்கள் எல்லாம் முற்றிலும் வித்தியாசமானது. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவன் இருதயத்தை பார்க்கிற ஆண்டவர். ஒரு சில மனுஷனுடைய வாழ்க்கையில அந்த கடைசி நிமிடங்கள், அந்த கடைசி நொடி பொழுதுகள் அவனுக்கும் தெய்வத்துக்கும் இடையே நடக்கிற அந்த சம்பந்தத்தின் மூலமாய், ஐக்கியத்தின் மூலமாய், ஒப்புரவாகுதலின் மூலமாய், நேற்றைய தினத்தில் ஒப்புரவாகுதலின் செய்தியை பற்றி படித்தோம். காலமெல்லாம் உட்கார்ந்து மனம் திரும்புதலின் செய்தியை கேட்டவன், வாழ்க்கையில் அதற்கான ஒரு அர்ப்பணிப்பை கொடுக்காதவன், தனக்கு மரணம் வந்து மரிக்கிற தருவாயில் அந்த ஒரு நிமிஷம் அவன் செய்கிற ஜெபம் எப்படிப்பட்ட மாற்றத்தை அவன் வாழ்க்கைக்குள்ளே செய்திருக்கும் என்பது நமக்கு தெரியாது. நித்தியத்துக்கு போகும்போது எல்லாத்துக்கும் பதில் கிடைக்கும். நிறைய விஷயங்களுக்கு இந்த உலகத்தில் பதில் இல்லை அருமையானவர்களே. எல்லா காரியங்களுக்கும் விடயமும் பதிலும் நித்தியத்தில் போகும்போது கிடைக்கும். அப்போ அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், பரிசுத்த ஆவியின் ஏவுதலினாலே காலத்துக்கு முன் யாதொன்றையும் குறித்து என்ன சொல்லாத, தீர்ப்பு சொல்லாத. இருக்கிற ஆட்கள் அப்படிதான், அந்த சபை பரலோகத்துக்கு போகாது, இந்த சபை பரலோகத்துக்கு போகும், இந்த கதையே வேணாம் தலைவரே, நீ முதல்ல போவியான்றது மாத்திரம் பாரு. அவங்க போறாங்க, போகல, உள்ள விடுறதும் உள்ள விடாம இருக்கிறதும் அவருடைய திட்டம். உங்க போகவே மாட்டேன்னு சொன்ன அவரை உள்ள விட்டுட்டேன்னா நீ போய் யாருக்கிட்ட ஆர்கியூ பண்ண முடியாது. நீ போய் இயேசு கிறிஸ்துகிட்ட, ஆண்டவரே இந்த ஆள் எப்படி ஆண்டவரே உள்ள வந்தான், இவன் சரியே கிடையாது ஆண்டவரே, நான் ஊழியம் செஞ்சதுக்கு ஒரு 200 மீட்டருக்கு அந்த பக்கம் தான் ஊழியம் செஞ்சான், இவனை எப்படி உள்ள விட்டீங்கன்னா, ஆண்டவர் சொல்ல, தட் இஸ் நன் ஆஃப் யுவர் பிசினஸ், உன் வேலையை பார்த்துட்டு போடுவாரு. கடைசியில் இன்னொரு குண்டை தூக்கி போடுவார், நீ வந்ததே பெரிய விஷயம், இருக்குன்னு நினைக்கிறியா போன. படுத்துக்கொண்டு நான் என்னை குறித்து நான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியிலே நடத்தும். இன்னைக்கு அந்த ஒரு ஆராய்ச்சி இன்னைக்கு நம்மிடத்தில் வேணும்.
நான் 38 வருஷமாய் தேவனுடைய கிருபையினாலே இந்த கனமான ஊழியத்திலே நான் இருந்து கொண்டிருக்கிறேன். நான் ஊழியத்திலே காலடி எடுத்து முழு நேரமாய் என்னை ஒப்பு கொடுத்து ஒரு சுவிசேஷகனாய் என்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்த போது எனக்கு 18 வயது. இன்றைக்கு எனக்கு 54 வயதாகிறது. 38 வருஷமாய் இந்த ஊழியத்தில் ஓடுகிறேன். அன்னைக்கு இளம் ரத்தம் என்னுடைய நரம்புகளில் ஓடின போது நானும் வைராக்கியமாய் பேசினவன் தான். ஆனால் காலங்கள் கடந்து வந்த போது, கர்த்தருடைய வசனத்தை அறிகிற அறிவும் பக்குவம் வந்த போது, என்னுடைய வாயின் வார்த்தைகளிலும் என்னுடைய காரியங்களில் ஒரு நிதானத்தை தெய்வம் கட்டளையிட்டார். இன்னைக்கு அந்த நிதானம் யாருக்கு இருக்குதோ இல்லையோ ஊழியக்காரர்களுக்கு தேவை. நீங்க யாரை குறித்து ஜட்ஜ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற ஊழியம், உனக்கு கொடுத்திருக்கிற மந்தை, உனக்கு கொடுத்திருக்கிற ஆடுகள், உன் மந்தையின் மேல் நீ கவனமாயிரு. மற்றதை பிரதான மேய்ப்பன் அவர் பார்த்துக் கொள்வார். தன்னை ஒருவன் காட்டிக் கொடுப்பான் என்பதை அறிந்திருந்தும் 3.5 வருஷ ஊழியத்தில் தன்னோட வைத்திருந்தார் அல்லவா, அவர்தான் பிரதான மேய்ப்பர். ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லட்டுமா? சூப்பரா, இயேசுவோடு இருந்த எல்லா அப்போஸ்தலர்களும் ஊழியம் செஞ்சாங்க. செய்த 12 பேர் செய்த ஊழியத்தில் டாப் கிளாஸ் ஊழியம் செஞ்சவன் யாருன்னா யூதாஸ் தான். என்ன பாஸ்டர் இப்படி எல்லாம் ஒரு பிரசங்கம் பண்றதுக்கா மெட்ராஸ்ல இருந்து வந்தேன்னு கேக்குறீங்களா? நான் சொல்றேன், வேத வாக்கியம் நிறைவேறும்படி அவன் காட்டி கொடுத்ததுனால தான் இயேசு சிலுவைக்கு போக முடிஞ்சது. சிலுவைக்கு போனதுனால தான் அவரால் மரிக்க முடிஞ்சது. அவர் மரித்ததனால தான் ரத்தம் சிந்த முடிந்தது. அவர் ரத்தம் சிந்தினதுனால தான் இன்றைக்கு நம்ம இங்க உட்கார்ந்து இருக்கிறோம். அவன் என்ன அநீதத்தின் பலனை அடைந்தாங்கிறது அடுத்த காரியங்க. கர்த்தர் அவனை தெரிந்து கொள்ளும் போது சிலரை பாசிட்டிவ் ஊழியத்துக்காக தெரிந்து கொள்ள, கர்த்தர் சில நெகட்டிவ் ஊழியத்துக்காக தெரிந்து கொள்ள. பாசிட்டிவா நெகட்டிவா கர்த்தருடைய சித்த நிறைவேறுது, அவ்வளவுதான். உங்களுக்கு இன்னொரு ஆச்சரியத்தை சொல்லட்டுமா? நாளைக்கு நம்ம பரலோகம் போகும்போது யூதாஸ் இருந்தாலும் ஒன்னும் பேச முடியாது. நம்ம அவனுக்கு தெரியாது. அதனால இன்றைக்கு நான் யூதாஸ பெரிய பக்திபானாக புனிதரா நீங்க பேச நாங்க வரல. கர்த்தருடைய தீர்மானத்தை பத்தி நான் சொல்றேன். அவரை தெரியாது என்று 3 தடவை மறுதலிக்க போகிறான். ஊழியத்துல நாங்கெல்லாம் இருக்கிறோம் பாருங்க. சிலரோட பழகி பயணிக்கும் போது இவன் எவ்வளவு பெரிய மோசமான ஆளுங்கிறது பின்னாலதான் தெரியும். நான் ஊழியத்துல ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். நான் சில நேரத்தில் ஆண்டவர் சில ஆட்களை தெளிவா காட்டுவாரு, இந்த ஆளுகிட்ட ஜாகிரதையாரு உஷாராருன்னு. சில பேர் பார்த்தா வெள்ளேந்தியா இருப்பேன், வெகுளியா இருப்பேன். கிட்ட போய் பார்த்தா அவன் எவ்வளவு மோசமான ஆளுன்னு தெரியும். அப்படியெல்லாம் வாழ்க்கையில சில நேரங்களை கஷ்டப்பட்டு இருக்கிறோம். நாம ஆண்டு இடத்துல போலும், ஆண்டவரே இந்த ஆள் இவ்வளவு மோசமானவன் முதலே சொல்லக்கூடாதா? ஆண்டவர் ஏன் சொல்றது இல்லை தெரியுமா? அவன் இருக்கிற காலம் மட்டும் நம்மையும் அவனையும் கர்த்தர் இணைத்ததற்கு ஒரு சித்தம் இருக்குது. அந்த சித்தம் நிறைவேறுவதாக ஆண்டவர் வச்சிருக்கிறார். நான் சில ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு சில மனதில் ரொம்ப சோர்ந்து போய், என்ன ஆண்டவரே, கிறிஸ்துவுக்குள்ள ஒரு உண்மையான ஒரு சகோதர அன்பிலையும் உத்தமத்திலே நிறைய ஊழியக்காரங்க இருக்க மாட்டாங்க. என்னத்துக்கோ வராங்க, என்னத்துக்கோ போறாங்க. ஆண்டவர் என்ன ஒண்ணுமே புரியல. ஆண்டவர் எனக்கு ஒரே விஷயத்தை உணர்த்தினாரு. ஒருத்தர் உங்ககிட்ட கூட்டு வரனா ஒரு நோக்கத்துக்காக கூட்டு வரேன், டியூட்டி முடிஞ்சது அவன் போயிடுவான், நான் உன்னோட கடைசி வரைக்கும் இருப்பேன். நான் நிச்சயமாய் சொல்லுவேன், வந்தவர்கள் அநேகர், போனவர்கள் அநேகர், இன்றும் சில பேர் இருக்கிறார்கள். ஆனால் என்றைக்கு போவார்கள் எனக்கு தெரியாது. நான் சொல்லுவேன், கர்த்தரை மகிமையில சந்திக்கிறவரை என்னை அழைத்த தேவன் மாத்திரம் என்னோடு கூட இருப்பார். அவங்களை கொண்டு அவர்களோடு இணைந்து அவர்கள் மூலமாய் செய்ய கர்த்தர் என்ன நோக்கத்துக்காக என்னை அழைத்தாரோ அந்த வேலையை முடிக்கிறது ஒண்ணுதான் என் வேலை. ஆரம்பகால ஊழியத்திலே பவுலும் பர்னபாவும் ஒன்றாக தான் இருந்தார்கள். மார்க் என்கிற ஒரு மனுஷன் நிமித்தம் அந்த கடும் வாக்குவாதத்தினாலே 2 பேரும் பிரிந்தார்கள். பவுல் பின்பு யாரை தெரிந்து கொண்டான்? சீலாவை தெரிந்து கொண்டு போகிறான். ஆனால் எந்த மார்க்கினிடம் நிமித்தம் வாக்குவாதமும் தர்க்கமும் வந்தது அந்த மார்க்கை பற்றி எழுதுகிறான். மார்க் வரும்போது என்ன கூட்டிட்டு வா அப்படிங்கிறாரு. ஆகவே மனுஷர்கள் இந்த வாழ்க்கையில வர்றது போறது எல்லாம் அது எதுவுமே நிரந்தரம் இல்லக்கா. ஒன்றே ஒன்றுதான் நிரந்தரம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் உன்னோடு இருப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் நம்மை விட்டு விலகவும் மாட்டார், நம்மை கைவிடவும் மாட்டார்.
சீயோனை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், இன்னான் இங்கே பிறப்பான் என்று பெயர் எழுதப்படும். அப்ப கர்த்தர் நம்மளை அந்த சீயோன் வாசியாய் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த இடத்திலே, இந்த பகுதியிலே, இந்த ப்ராவின்ஸ்ல நாம் இன்னைக்கு மற்ற மனுஷரால பிரபல்யமாக அறியப்படாவிட்டாலும் தேவன் நம்மை அறிந்தவராக இருக்கிறார். காரணம், அவருடைய கிருபையினால நாம் மீட்கப்பட்டவர்களாய் இன்னைக்கு இந்த ராத்திரி வேளையில இருக்கிறோம். அப்ப இப்படிப்பட்ட ஒரு ராகாப், ஒரு மோசமான மனுஷியாய், ஒரு சமூகத்தினாலே மிகவும் ஒரு தரம் தாழ்ந்த நிலைமையிலே பார்க்கப்பட்ட ஒரு மனுஷிக்கு இவ்வளவு பெரிய ஒரு கிரீடத்தை, மகுடமும் நகுடத்தையும் வேதம் கொடுத்து அழகு பார்க்கிறதனால் அதற்கு பின்புலத்திலே ஒரு முக்கியமான ஒரு காரியம் இருக்கிறது. அவளுடைய விசுவாசம் தான் அதற்கு காரணம். எரிகோ கோட்டையை அவர்கள் பிடிப்பதற்கு முன்பதாக வேவுக்காரர்களை அனுப்புகிறார்கள். நம்ம ஊர்ல நம்ம காம்பவுண்டுக்கு தான் நம்ம வீட்டுக்கு தான் காம்பவுண்டு போடுவோம். அந்த காலங்கள்ல பட்டணங்களுக்கு அவர்கள் என்ன போட்டாங்க, கோட்டை சுவர்களை எழுப்பி வச்சிருந்தாங்க. ஏன்னா எதிரிகள் வந்து விடாதபடி. நாம சும்மா இவ்வளவு ஒரு கல்லு இல்ல 2 கல் வச்சு காம்பவுண்டு போடுறோம். ஆனா கோட்டை சுவர்கள் அப்படிங்கிறது ரொம்ப அகலமா இருக்கும். நீங்க எங்கேயாவது பழைய காலங்களில் கட்டப்பட்ட கோட்டைகள் எல்லாம் நீங்க போய் நீங்க பாத்தீங்கன்னா மேல அது கிட்டத்தட்ட ஒரு 15-20 அடி இருக்கும். குதிரைகள் ரதங்களை ஓட்டிட்டு அதுல என்ன செய்யலாங்க, போகலாம். சுற்றிலும் இருக்கும். நடுவுல ஒரு மிகப்பெரிய கோட்டையினுடைய கதவு இருக்கும். அதுல எப்பொழுதும் ஜாமக்காரன் விழித்துக் கொண்டிருப்பான். அந்த அலங்கத்துக்கு மேலே போர் சேவகர்கள் சுற்றிலும் நின்று கொண்டு காவல் காத்து கொண்டிருப்பார். யார் உள்ள வர்றது, யார் வெளியே போறது. நாம இப்ப இருக்கிற காலத்துல நமக்கு எல்லாம் டைம் பீஸ் இருக்குது. அந்த காலத்துல டைம் பீஸ் கிடையாது. நேரத்தை, காலத்தை சொல்றதுக்குன்னு ஒரு ஜாமக்காரன் இருந்தான். அந்த ஜாமக்காரன் சொல்லுவான், இப்ப என்ன டைம் ஆச்சுன்னு. அந்த குறிப்பிட்ட நேரம் வரும்போதுதான் கதவு திறக்கப்படும். பட்டணத்தின் கதவு குறிப்பிட்ட நேரம் வரும்போது வாயில் கதவு என்ன செய்யப்படுங்க, பூட்டப்படும். அப்ப பட்டணத்துக்குள்ள இருக்கிற யாரும் உள்ள இருக்க வெளியே போக முடியாது, வெளியே இருக்க உள்ள வர முடியாது. இப்படி இருக்கிற அந்த மதில் சுவருக்குள்ள வீடுகளை கட்டி சில பேர் குடியிருந்தாங்க. இந்த இடத்துல தான் ராகாப்பும் குடியிருந்தாள். ஏன்னா அவ செய்த அந்த ஒரு மோசமான வாழ்க்கையின் தொழிலுக்கு அந்த இடம் ரொம்ப சௌரியமா இருந்தது. ஆளுங்க வர்ற மாதிரி வருவாங்க, கோட்டைச்சுவர் வழியா அந்த பக்கம் என்ன செய்வாங்க, இறங்கி போயிருவாங்க. வேவுகாரர்களை கூட அவ தானே காப்பாத்தி விட்டு அனுப்பி விட்டா. அப்போ அந்த இடம் அவளுக்கு சௌரியமா இருந்தது. ஆனால் வேதத்திலே நீங்கள் அவளை குறித்து நீங்கள் வேதத்திலே வாசிக்கும் போது முதலாவது ஒரு காரியத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. யோசுவாவின் சரித்திரம் 2வது அதிகாரத்தின் 9வது வசனத்திலிருந்து படிங்க. யோசுவா 2வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து. ஒப்பு கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும் அறிவேன். எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்திலே சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கு ஓகுக்கு செய்ததை கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. வேதம் சொல்லுகிறது, விசுவாசம் கேள்வியினாலே வரும். கேள்வி கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து வரும். இந்த ராத்திரி வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை நம்மை நோக்கி வரும்போது நம்முடைய இருதயம் கரைந்து போக வேண்டும் தேவனுடைய வசனத்துக்கு முன்பதாக. அப்போ இந்த ஜனங்கள் 40 வருஷமாய் பிரயாணம் பண்ணுகிறார்கள். எரிகோ பட்டணத்தை அவர்கள் பிடிக்கிற சமயம் எல்லாம் ஏறத்தாழ 40 ஆண்டுகள் முடிந்து அடுத்து அவர்கள் எதை சுதந்திரிக்க போறாங்க, கானான் தேசத்தை சுதந்திரிக்க போறாங்க. அப்போ இவளுக்கு கடந்த 40 வருஷ இஸ்ரவேலின் சரித்திரத்தின் செய்தி இவ காதுக்கு வந்துகிட்டே இருக்குது.
ஐயோ, ஒரு பெரும் கூட்டம் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிறதாம். வருகிறதற்கு முன்பதாக எகிப்திலே 10 வாதைகள் நடந்ததாம். கர்த்தர் தண்ணீரை இரத்தமாக மாற்றினாராம். தவளைகள் வந்ததாம், வண்டுகள் வந்ததாம், தலச்சம் பிள்ளைகள் சங்கரிக்கப்பட்டார்களாம் என்று எல்லா காரியங்களை கேள்விப்படுகிறாள். சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிளத்த செய்தி அவள் கேட்டாள். வானத்திலிருந்து கர்த்தர் மன்னாவை அனுப்புகிற காரியத்தை அவள் கேள்விப்பட்டாள். எல்லாவற்றை கேள்விப்பட்டாள் ஒழிய ஒன்றையும் பார்க்கவும் இல்லை, அனுபவிக்கவும் இல்லை. ஆனா கண்ணோக்கு கண்ணா பார்த்தவன் தான் கண்ணுக்கு முன்னாடியே எது திறக்கிறத பார்த்தான்? சிவந்த சமுத்திரம் திறக்கிறத கண்ணால பார்த்தவன் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ள போல. இன்னைக்கு நிறைய பேர் என்னன்னா எல்லாத்தையும் பார்த்துட்டு ஆண்டவர்கிட்ட பின்வாங்கி போறான். ஆனா ஒன்னையும் பார்க்காதவன் கேள்விப்பட்டதுல கிடைக்கிற விசுவாசத்துல தப்பிச்சு ஓடிடுறான். ஆகவேதான் வேதவசனம் சொல்லுகிறது, கண்டு விசுவாசிக்கிறவர்களை விட காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் அதிக பாக்கியவான்கள். அப்ப சிவந்த சமுத்திரம் பிளந்ததை அவர் பார்க்கல, 10 வாதைகள் வந்ததை அவர் பார்க்கல, வானத்திலிருந்து மண்ணா எப்படி விழும் அவளுக்கு தெரியாது. கர்த்தர் ஒவ்வொரு சமயத்திலையும் கசப்பான தண்ணீரை மாறாவில எப்படி மதுரமாக மாற்றினார் ராகாவுக்கு தெரியாது. சீகோனையும் ஓகு என்கிற ராஜாவை கர்த்தர் எப்படி அழித்தார் தெரியாது. ஒன்றையும் பார்க்கவில்லை, ஆனால் எல்லாவற்றை கேள்விப்பட்டாள். அப்ப கர்த்தர் செய்த காரியங்களை கேள்விப்பட 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 அவளுக்குள்ள என்ன உண்டானதுங்க? விசுவாசம் உண்டானது. இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை கேட்கும் போது நமக்கு இன்றைக்கு விசுவாசம் உண்டாக வேண்டும். ஆகவே நான் கண்டால் தான் விசுவாசிப்பேன் என்பாயாகில், அதை விட வேதம் சொல்லுகிறது காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் அதிக பாக்கியவான்கள். அப்போ இன்றைக்கு காரணம் ஏன் அதை விசுவாசிக்கிறேன்னா, தேவனுடைய வார்த்தையை விசுவாசிப்பதற்கு எனக்கு எந்த விதமான நிறுவனமும் எனக்கு தேவையில்லை. காரணம், நான் தேவன், நான் ஆராதிக்கிற தேவன் பொய்யுரையாத தேவன். இயேசு அற்புதங்களை செய்வார், எங்க செஞ்சு காட்டட்டுமே. இயேசு மரித்தோரை உயிரோடு எங்க எழுப்பி காட்டினா தான் நம்புவேன், அப்படியெல்லாம் இல்லைங்க. கர்த்தர் சொன்னால் அவர் பொய்யுரையாத தெய்வம், சத்திய தெய்வம், உண்மையை மாத்திரம் பேசுகிற தெய்வம். அவர் சொன்னதை மாத்திரமே செய்கிறவர், செய்கிறதை மாத்திரமே சொல்லுகிறவர். அவர் எப்படிப்பட்ட தெய்வங்கிறது அவர் எனக்கு நிரூபிச்சதெல்லாம் நம்ப வைக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. எழுதப்பட்ட வேத வாக்கியத்தை நான் படிக்கும் போதே கர்த்தர் நல்லவர் என்பதை நான் அறிந்து கொண்டிருக்கிறேன். ஆகவேதான் வேதவசனம் சொல்லுகிறது, கண்டு விசுவாசிக்கிறவர்களை விட காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் அதிக பாக்கியவான்கள். இந்த காரியம் அவளுக்குள்ள என்னத்தை உண்டாக்குதுன்னா, ஒரு மாற்றத்தை உண்டாக்கி கொண்டு இந்த சமயத்துல தான் கர்த்தர் வேவுகாரர்கள் அந்த இடத்துக்கு அனுப்புகிறார். அந்த இடத்துல தான் அவ சொல்றா, உங்களை குறித்து நாங்கள் கேள்விப்பட்ட தகவல்கள் எனக்கு மாத்திரமல்ல, எரிகோ பட்டணத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஏறத்தாழ தெரியும். எல்லாரும் பயந்து போய் உட்கார்ந்துகிட்டு இருக்கா. ஏன்னா எங்க இருந்தோ ஒரு கூட்டம் ஜனம், லட்சாதி ஜனம் என்ன செய்த வருது. இன்னைக்கு நமக்கு சில நேரங்களில் நமக்கு நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? எதிராளி நம்மளை கண்டு என்ன பண்ணிருக்கான்? பயந்து போயிருக்கா. இதுதான் உண்மை. அப்போ இன்றைக்கு நம்ம வந்து எந்த விதத்தில் யாருக்கும் எந்த பாதகங்களை ஏற்படுத்துகிறவர்கள் அல்ல, நாம் செய்கிறவர்கள் அல்ல. கிறிஸ்துவின் மேன்மையான அன்பை வெளிப்படுத்த மாத்திரம் நாம் தெய்வனால் அழைக்கப்பட்டவர்கள். அப்போ இந்த தெய்வத்தினுடைய அன்புக்கு பின்னாலே ஒரு வலிமை இருக்கிறது. இந்த வலிமையை காணும் போது இந்த உலகம் பயப்படுகிறது. ஆனால் அவரை நம்புகிற ஜனத்திற்கு அது ஆசீர்வாதமாய் மாறுகிறது. வேதத்திலே அவள் ராகா பேசி சொல்லுகிறாள், எங்களுடைய இருதயம் எல்லாம் என்ன செய்தது? கரைந்து போனது. அப்ப கேள்விப்படுகிறாள் கேள்விப்படுகிறாள் கேள்விப்படுகிறாள். அப்ப நம்முடைய விசுவாச ஜீவியத்துல எத்தனை செய்திகளை கேள்விப்படுறோம், எவ்வளவு வாசகங்களை கேள்விப்படுறோம். வேதத்தை வாசிக்கிறோம். இன்னைக்கு வேதத்தை வாசிக்கிறது கடமைக்காக படிக்கிறோமா, இல்ல நமக்கு நம்முடைய விசுவாசத்தின் தூண்டுதலுக்காக படிக்கிறோமா? நிறைய நேரங்களில் நிறைய பேர் வேதத்தை வாசிட்டு மூடி வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் அந்த வேதத்துக்கு அவங்களுக்கு என்னவே கிடையாதுங்க,
சம்பந்தம் இல்லை. இல்ல இல்ல இல்ல, இந்த வார்த்தை ஜீவனாய் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாய் இருக்கிறது. அது கணுக்களையும் ஊனையும் உருவ குத்தக்கூடியது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய வல்லமை அவருடைய வசனத்துக்கு உண்டு. அப்ப இன்னைக்கு ஜனங்களுடைய நிலைமை இன்னைக்கு எப்படி இருக்குதுன்னா, அவங்களுக்கு ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்க என்ன கிடையாதுங்க, மனசு கிடையாது. யாராவது தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்களா? யாராவது ஏதாவது சொல்லுவாங்களா? நான் திரும்பவும் சொல்லுகிறேன், தீர்க்க தரிசன வரம் 100க்கு 100 உண்மை. தீர்க்க தரிசன ஊழியம் 100க்கு 100 உண்மை. தேவன் ஏற்படுத்தின வரங்கள் மாறாதவைகள், அது உண்மை, சத்தியம், வேதத்தில் உள்ளதுதான். ஆனால் அதை பார்க்கிலும் மேன்மையான வசனம் தான் நம்மை மறுரூபப்படுத்தும். அப்போ ஆண்டவர் வரங்களை எப்ப கிரியை செய்யறாருன்னா, வசனத்தை அனுப்பும் போது வசனம் உறுதிப்படுத்தப்படும்படியான அடையாளங்களை அனுப்புறார். எனக்கு ஏற்கனவே கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு சிக்கலான சூழ்நிலை உருவாயிருக்குது. என் பேரை போட்டு தீர்க்க தரிசன வரம் பெற்றவர் ஒருத்தர் கீழே போட்டு விட்டார். நான் நாகர்கோவில் ஸ்டேஷன்ல இறங்கி வர தக்கலை தாண்டி உள்ள வரும்போது பாத்தீங்கன்னா வால் போஸ்ட் செவுரு பூரா எழுதி இருக்குது, ஜானி டேவிஸ் தீர்க்க தரிசன வரம் பெற்றவர். அட சண்டால பாவி, என்னை சிக்கல்ல மாட்டி விட்டிய. நான் சொல்லிட்டேன், எனக்கு ஒரு தீர்க்க தரிசனம் வராது, நீ போட்டதுக்கு நீதான் பொறுப்பு. அப்ப அதை நம்பி யாராவது வந்து ஏமாந்து போனாங்கன்னா அதுக்கு நீதான் பதில் சொல்லணும், எனக்கு தெரியாதுன்ட்டேன். அந்த ஆள் எனக்கு சொல்றான், அடிச்சு விடு பாஸ்டர், ஒரு 4 ஃபெயிலியர் ஆனாலும் 2 கரெக்டா கிளிக் ஆகும் அப்படிங்க. இந்த வேலை எல்லாம் எனக்கு பண்ண தெரியாது, அதை வேணா நீ வந்து பண்ணிக்கோ. அப்போ இன்னைக்கு ஜனங்கள் யாராவது ஏதாவது சொல்லுவாங்களா? நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்கள் ஆராதிக்கிற தேவனுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? உங்ககிட்ட பேச மாட்டாரோ? உங்களிடத்துல அவர் இடைப்பட மாட்டாரோ? தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை உங்களை என்ன ஸ்தானத்துல வச்சிருக்கிறாரு? பிள்ளை கிட்ட பேசாத எந்த தகப்பனாவது உலகத்தில் இருக்கிறானா ஐயா? அப்ப நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை சிருஷ்டித்தவர் மாத்திரமல்ல, உன்னை மீட்டெடுத்தவர் மாத்திரமல்ல, உன்னுடைய இரட்சகர் மாத்திரமல்ல, அவர் உன் பரம தகப்பன். சில பேர் ஜெபம் பண்ணும் போது பாத்தீங்கன்னா உளறதுக்குன்னே சில பேர் மயக்க பிடிப்பாங்க. ஆபிரகாமின் தேவனும், ஈசாக்கின் தேவனும், யாக்கோபின் தேவனும், யோசேப்பின் தேவனும், பேதுருவின் தேவனும், பவுலின் உனக்கு அவருக்கு என்ன சம்பந்தம்? மாவட்ட கலெக்டருக்கு மைடியர் மாமான்னு எழுதினே சிக்கலாயிரும். ஆனா மாமனுக்கு லெட்டர் எழுதும் போது மைடியர் மாமான்னு எழுதினாதான் உறவு கரெக்டா இருக்கும். கடிதம் எழுதும் போது அட்ரஸிங் கரெக்டா இருந்தாதான் கட்டுற அடுத்து படிக்கிறதுக்கே தோணும். ஒரு அரசு அலுவலகருக்கு கடிதம் எழுதுறதுக்கும் நம்ம ரத்த சம்பந்தமான உறவுகள் லெட்டர் எழுதுறதுக்கு என்ன இருக்குதுங்க? உங்க அப்பாவுக்கு நீங்க இப்படி எழுதி பாருங்க, மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய, கணத்துக்கும் உரிய மகாராஜாவாகிய எழுதி பாருங்களேன். எடுத்த உடனே லெட்டர் கிழிச்சு போட்டுருவாரு. அன்புள்ள அப்பான்னு எழுதி பாரு, அந்த 2 வேலை அப்பையும் ஜொக்கிடுவான். அதுக்கப்புறம் தான் அந்த லெட்டரை படிக்கவே தோணும். அதனாலதான் இயேசு ஜெபம் பண்ணும் போது நமக்கு மண்டையில கொட்டி கத்து கொடுத்தார், பரமண்டலங்களில் இருக்கிற, ஊருக்கெல்லாம் பிதா இல்ல, அவர் உம்முடைய பிதா, என் பிதா அவர், எனக்காக ஜீவனை கொடுத்த என் பரம தகப்பன் அவர். இன்னைக்கு அந்த உறவு நம்ம கிட்ட சரியா இல்லாததுனால யாரை கொண்டு ஆகிலும் பேசுவாரோ, தீர்க்கதரிசிகளை கொண்டு பேசுவாரோ, அவரை கொண்டு பேச வேண்டிய நேரத்தில் பேச வேண்டிய விஷயத்தை பேச வேண்டியவர்களை கொண்டுதான் பேசுவார். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் உங்கள் ஒவ்வொருவரோடு பேசுகிற ஆண்டவர், தீர்க்கதரிசிகளின் காலத்திலேயே சிறியவனாயிருக்கிற சாமுவேலிடத்தில் கர்த்தர் பேசினார். சாமுவேலுக்கு தெரியல இது யார் பேசுறதுன்னு தெரியல. ஏலி தான் கூப்பிடுறப்ப ஏலி அதை கிழவன் நல்லா கொரட்டை விட்டு தூக்கிட்டு இருக்கு, எழுப்பி கேட்கிறான் 3 தரம். அப்புறம் தான் ஏலிக்கே புரிஞ்சது யார் கூப்பிடுறா, ஆண்டவர் கூப்பிடுறாரு. அடுத்த தரம் அந்த சத்தம் கேட்டா சொல்லும் ஆண்டவரே அடியேன் கேட்கிறேன். அந்த தேவன் இன்றைக்கும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். உங்களுக்கும் அவருக்கும் உள்ள அந்த தொடர்பும் அணுகுமுறையும் சரியா இருந்ததுன்னா நான் சொல்லுவேன், கர்த்தர் உங்களோடு பேசுகிற ஆண்டவர். வேதத்தை வாசிக்கும் போது உங்களோடு பேசுகிற ஆண்டவர்.
வசனத்தை தியானிக்கும் போது உங்களோடு பேசுகிற ஆண்டவர், பாடலின் மூலமாய் உங்களோடு பேசுகிற ஆண்டவர், சாட்சிகளின் மூலமாய் உங்களோடு பேசுகிற ஆண்டவர், ஜெபத்தில் வெளிப்படுகிற தீர்க்க தரிசனங்களின் மூலமாய் பேசுகிற ஆண்டவர், வசனத்தை கொண்டு கர்த்தர் பேசுகிற ஏதோ ஒரு வகையில் கர்த்தர் பேசுவார். அவரால் மௌனமாய் இருக்க முடியாது. நான் ஆராதிக்கிற தேவன் மரித்தவரும் அல்ல, மௌனியும் அல்ல, அவர் ஊமையும் அல்ல, அவர் பேசுகிற ஆண்டவர். அவருடைய சாயலா உண்டாக்கப்பட்டிருக்கிற என்னையும் ஆண்டவர் பேசுறவனா தான் வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் கேட்கிறாரு, இந்த ஜனங்க என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாங்க. நாங்களாம் சிறு பிராயத்தில் இருக்கும்போது நைட்டு உட்கார்ந்து சாப்பிடுற டின்னர் டைம் ரொம்ப நல்லா அருமையான நேரங்கள். அப்பா அம்மா எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசுவோம். எங்க அந்த சாப்பாடு அது கையெல்லாம் காஞ்சி போயிடும். பேசுறதுக்கு அவ்வளவு விஷயங்கள் இருந்தது. இன்னைக்கு சாப்பிட்டுட்டு எல்லாரும் உட்காந்து பேசுறான், ஏதோ ஒன்ன வச்சுக்கிட்டு யாருக்கிட்டயோ பேசுறான். யாரும் அப்பா கிட்டையும் பேசுறது இல்ல, அம்மா கிட்டையும் பேசுறது இல்ல. முடிஞ்சா அந்த பொருளை தூக்கிக்கிட்டு ஒரு ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிறான். என்ன பேசுறான்னு தெரியாது. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஃபேஸ்புக்கோடையும் செல்போனோடையும் வாட்ஸ்அப்போடையும் பேச நிறைய டைம் இருக்கு. கர்த்தரோட பேசாதான் உங்களுக்கு என்ன கிடையாது, டைம் இல்லை. அதை பயன்படுத்துங்க, நல்லது, தப்பு கிடையாது. இன்னும் இருக்கக்கூடிய கால சூழ்நிலையில அந்த தகவல் தொடர்பு சாதனை இல்லாமல் நம்ம வாழ முடியாது. அது காலத்தின் கட்டாயம் ஆயிடுச்சு. அதை பயன்படுத்துறதோட பயன்படுத்துங்க, மற்ற நேரம் கர்த்தரோட நீங்க பேசுங்க. காரணம், நம்முடைய தேவனுடைய வார்த்தை இன்னைக்கு கேள்விப்படும் பொழுதுதான் என்ன உண்டாகுங்க, விசுவாசம் உண்டாகும். இரண்டாவது, இந்த வேத வசனத்தை நாம படிக்கும் போது எபிரேயர் 11:31 சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுக்காரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோட சேதமாகாதிருந்தாள். அவளுக்குள் உண்டான விசுவாசம் அவள் ஜீவனை காப்பாற்றினது. அப்போ இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை, சத்தியத்தை, உபதேசத்தை இன்னைக்கு நம்ம கேட்கும் போது அதன் மீது உண்டாகிற விசுவாசம் என்ன பண்ணுனா, சேதமாகிறவர்களோடு நாம் சேதமாகாதபடி நம்மளை காக்கும். அப்ப நம்மளை கர்த்தர் எதற்காக அழைத்தார், எதற்காக தெரிந்து கொண்டார், எதற்காக தம்மை வெளிப்படுத்தினார்? என்ன, சேதமாகிறதுக்கா? இல்ல. வேதத்துல வாசிக்கிறோம், நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் என்ன அடையும் வந்தேன்னாரு, பரிபூரணப்படம் வந்தேன். அப்ப இயேசு கிறிஸ்துவ ஒரு மனுஷன் அறியறதுனால கெட்டு போனேன்னு சொல்றதுக்காக கர்த்தர் அழைக்கலங்க. அவர் அறிந்ததுனால நான் நன்றாயிருக்கிறேன், என் குடும்பம் நன்றாயிருக்கிறது, என் எதிர்காலம் நன்றாயிருக்கிறது, என் பிள்ளைகள் நன்றாயிருக்கிறார்கள், என் பொருளாதாரம், என்னுடைய வாழ்க்கையின் எல்லா அம்சங்களும் அவரை அறிந்ததனால் நான் நன்றாயிருக்கிறேன். இந்த உன்னத அழைப்புக்காக தான் கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கார். கெட்டு போக ஆண்டவர் யாரையும் அழைக்கல. ஆனால் கெட்டு போறதுக்காக கூப்பிடுற ஒருத்தர் இருக்கிறான். அவன் என்னைக்குமே காலி பண்றதுக்காக தான் கூப்பிடுவான். வேதத்துல வாசிக்கிறோம், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறு ஒன்றுக்கு வரான். ஆதியிலே ஏதேன் தோட்டத்திலே பிசாசு ஆதாமினிடத்திலே பேசின போது அதை தான் சொன்னான், இதை புசிக்கும் நாளிலே நீங்கள் யாரை போல் ஆவீர்கள், தேவர்களை போல் ஆவீர்கள். அவனுக்கு ஏற்கனவே அவனை தேவன் மாதிரி தான் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. படைக்கும் போது எப்படி படைச்சாரு, தமது சாயலாக தமது ரூபத்தின்படி. அப்போ ஏற்கனவே இவன் யார் மாதிரி தான் இருக்கிறான். அப்போ இவனுடைய ஸ்தானம் என்ன, என்ன அழகோடு இருக்கிறோம், என்ன தேவ மகிமையோடு இருக்கிறோம், எனக்கு தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரம் என்ன, எல்லாவற்றை அறிந்திருந்தும் பிசாசு பேசின அந்த ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவர் பேசின வார்த்தைகளை விட அவனுக்கு மேன்மையா தெரிஞ்சிச்சு. கொஞ்சம் காது கொடுத்தான், ஆஹா தேவர்களை போல ஆகும் ஆமே, அது என்னமோ வேற ஏதோ ஒரு லெவல் ஆமே, கொஞ்சம் காதை கொடுத்தான், இருக்கிறதும் போச்சு. தமிழ்ல ஒண்ணு சொல்லுவாங்க, உள்ளதும் போச்சுரா நொல்ல கண்ணான்னு ஒரு சேயிங் இருக்குது. அது இந்த வட்டார வழக்கில் அது இருக்குதான்னு தெரியல. என்ன பாஸ் என்ன பண்றது, நம்பி நாசமா போனங்க, உள்ளதும் போச்சுங்க. ஆனா கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறத நம்மளை விட்டு கொண்டு போகாது. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிற தேவன் அவர். நம்முடைய இடங்களை தமது சம்பூர்ணத்தினால நிரப்பு. பிரச்சனை என்னன்னா, ஜனங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க விருப்பம் இல்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் போது எழுதுகிறான், ஆரோக்கியமான உபதேசம். எல்லாரும் சொல்லுங்க,
இப்ப ஜன்னல்ல கட்டி இருக்கிற சிவப்பு நூலை நான் விட்டுட்டு அந்த இடத்தில் ஒன்று தொங்கிக் கொண்டிருக்கிறது எல்லாரும் பாருங்கள், கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தரான்னு வச்சுக்கோங்களேன், த்ரில் ஆயிருவீங்க நீங்க. அம்பிட்டு போயிடும். அங்க உள்ள பெயிண்ட் அடிச்சு லைட்டு தான் மாட்டி இருக்குது, அங்க ஒண்ணுமே இல்லை. நான் ஜன்னல்ல கட்ட சிவப்பு நூல் பைபிள்ல இருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். அப்ப தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை, அசாதாரணமான விஷயங்களை செய்கிறவர். ஆனால் இவை எல்லாவற்றை தாண்டி தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்கிற மிகப்பெரிய அற்புதம் என்னன்னா, நம்முடைய ஆத்தும ரட்சிப்பு தான் விலையேற பெற்ற அற்புதம். இதற்கு பெரிய மிஞ்சின ஒரு பெரிய அற்புதம் கிடையாதுங்க. வேதத்துல பக்தன் சொல்லுகிறான், உளையான சேற்றில இருந்து கர்த்தர் என்னை தூக்கி எடுத்து என்னை கண்மலையில் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி தமது தேவனை துதிக்கிற புதுப்பாட்டை என் வாயில் என்ன செய்தாருங்க, கொடுத்தார். அப்ப உளையான சேற்றுக்கும் கண்மலைக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? உளையான சேர் எந்திரிச்சு வெளியே வரணும்னாலும் நம்மளை என்ன செய்ய விடாது, வர விடாது. அது நம்மளை அப்படியே உள்ள இழுத்துக்கிட்டே இருக்கும். உலக வாழ்க்கை, பாவ வாழ்க்கை என்பது அப்படிதான். நீங்களா எப்படியாவது எந்திரிச்சு வெளியில வந்துடலாமே, இந்த பிரச்சனையை விட்டு வெளியே வந்துடலாம், இந்த கடன் பாரத்தை விட்டு வெளியே வந்துடலாம், இந்த சூழ்நிலையை விட்டு வெளியே வந்துடலாம், நீங்களா முயற்சிக்கிறீங்க. ஆனால் நீங்கள் எந்திரிச்சு கால தூக்க தூக்க உங்களுடைய சரீரத்தினுடைய எடை உங்களை அமிழ்த்திக் கொண்டிருக்கிறது. உங்களுக்கு சகாயம் உன்னுடைய சுய முயற்சினால் அல்ல, உன்னுடைய சகாய வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து வரணும். அவர் தூக்கி எடுப்பார். ஒரு மனுஷன் தூக்கி எடுக்காம நீ உளையான சேரை விட்டு வெளியே வர முடியாது. ஐ சேலஞ்ச் யூ. அவர் நிறுத்தும் போது உளையான சேற்றில் அல்ல, உறுதியான அஸ்திவாரத்தில் கர்த்தர் நிக்க வைக்கிறார். அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் நம்பிக்கை, அதுல தான் இருக்குது. தன்னுடைய பாவ வாழ்க்கையினால எல்லாவற்றை இழந்து போய் உளையான சேற்றில் இருந்த அந்த ராகாபுக்கு கர்த்தருடைய கரம் ஒரு நாள் வந்து தூக்கினது. எந்த வடிவத்தில் வந்தது கர்த்தருடைய கரம் ராகாப் வீட்டுக்கு? அவள் சகலவற்றை என்ன செய்தாள்? கேள்விப்பட்டாள். இன்னைக்கு தொலைக்காட்சி எடுத்துக்கோங்க, நடக்கிற கூட்டங்கள்லாம் எடுத்துக்கோங்க, எல்லா இடத்துலையும் விளம்பரம் பண்றாங்க. கவலையா, கண்ணீரா, பாரமா, அதுவா, சூனியமா, கட்டா, அதுவா இதுவான்றாங்க. போறதெல்லாம் யாரு? போறதெல்லாம் யாரு? வெக்கமே இல்லாம எதை வேற தூக்கிட்டு போறோம்? பைபிளை தூக்கிட்டு போறோம். பாக்குறவன் கேட்கிறான், அந்த கூட்டத்துக்கு நாங்க போனா தகும். நானும் பாக்குறேன், நீ பைபிளை தூக்கிட்டு இத்தனை வருஷமா அங்கே கூட்டத்துக்கு தான் போறிய, இன்னும் வரைக்கும் உன் வாழ்க்கையில ஒரு விடிவு காலம் வரலையா? அவங்க கிட்ட போய் இயேசு நல்லவன் சொல்லி பாருங்களேன், அவன் சொல்லுவான், முதல்ல உனக்கு வாழ்க்கையில விடிவு காலம் வரட்டும், அப்புறம் என்கிட்ட வாம்பா. இன்னைக்கு கிறிஸ்தவ உலகம் இந்த நிலைமையில தான் இருக்குது. அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் ஊழியம் செய்த காலத்திலே ஜனத்தொகை பெருகி போச்சு, விசுவாசிகள் கூட்டம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. பேதுரு மற்ற அப்போஸ்தலர்கள் சொல்லுகிறார்கள், எங்களுக்கு ஜெபம் பண்றது உபதேசிக்கிறத தவிர்த்து இந்த பந்தி விசாரிப்பு வேலை எல்லாம் சரிப்பட்டு வராது. எங்களுக்கு மெயின் ஒர்க்கே இதுதான், ஜெபம் பண்ணணும், கர்த்தருடைய வசனத்தை பிரசங்கிக்கணும். அப்போ என்ன பண்றாங்க? புத்தியும் அறிவும் தேவ ஆவியினுடைய நிறைவும் உள்ள சில பேரை நம்ம தெரிந்து கொள்வோம் அப்படின்னு தெரிந்து கொள்றாங்க. அவங்கெல்லாம் உதவிக்காரங்க. ஆராதனை முடிஞ்ச உடனே அவங்க தான் பந்தி விசாரிப்பு பண்ணி எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு விளம்பி எடுத்து செய்யற ஆட்கள் அவங்க. அதுக்கே அவன் செலக்ட் பண்ணும்போது எப்படிப்பட்ட ஆட்கள் தான் செலக்ட் பண்ணாங்க? நல்லா பரிசுத்த ஆவியினாலே நிறைந்த ஞானம் பெற்ற கிருபை பெற்ற ஆட்களை தெரிந்து கொண்டாங்க. அதுல ஒரு ஆள் தான் ஸ்தேவான். வேதத்தில் அவனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தர் அவனை கொண்டு மகத்தான அற்புதங்களை செய்தார். பந்தி விசாரிப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே வர்றான் சில பேர், பிரச்சனையோட கஷ்டத்தோட வேதனையோட வரான். இவனுடைய விடுதலிருந்து தேவனுடைய வல்லமை புறப்படுகிறது. நாம விடுதலையை பெற ஒரு நாள் நம்ம இந்த சர்ச்சைக்கு வந்தோம், இல்லைன்னே சொல்லல. ஆனா அந்த விடுதலையை பெற்ற நாம விசுவாசத்துல வளர்ந்திருந்தா நம் மூலமா இன்னைக்கு விடுதலை நம்மை சுற்றி இருக்கிற இடங்களுக்கு அது போக வேண்டும். ஐயா, இந்த ஐயா அம்மா கிட்ட கொஞ்ச நேரம் பேசினேன், எனக்கு கர்த்தர் எதை கொடுத்தாருங்க? ஒரு விடுதலை கொடுத்தார், ஒரு காரியத்தை செய்தார். காரணம், கிறிஸ்து நம்மை அழைத்தது எதற்காகனா, நம்மிடத்தில் ஓடுகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்து சொன்னார், அவனிடத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள எது ஓடுனாரு? நதிகள் புறப்பட்டு ஓடும். அப்ப
அப்ப தேவன் நம்முடைய தாகத்தை மாத்திரம் தீர்க்கிறவர் அல்ல, நம் மூலமா எல்லாருடைய தாகத்தை தீர்க்கிற ஆண்டவர். அப்ப இந்த ராகாபனுடைய நிலைமை என்னன்னா, இவள் வசனத்தை கேள்விப்பட, அதாவது வசனம் என்பது என்ன, கர்த்தர் செய்த மகத்தான கிரியைகளை கேள்விப்பட இவளுக்குள்ள என்ன உண்டாக ஆரம்பிக்குதுங்க, விசுவாசம் உண்டாக அந்த விசுவாசம் அடுத்தது என்ன பண்ணுகுதுன்னா, அவளை தேவ பயத்துக்குள்ள வழி நடத்துது. வேதத்துல வாசிக்கிறோம், சேதமாகக்கூடிய கூட்டத்தாரோடு சேதமாகாதபடி அவள் காக்கப்பட்டவள். இத்தனைக்கும் அவள் செங்கடலை பார்க்கல, வனாந்திரத்துல ஆண்டவர் செய்த அற்புதங்களை எதையும் அவள் பார்க்கல. ஆனா அதையெல்லாம் பார்த்த கூட்டத்தாரை பற்றி அப்போஸ்தலனாகிய பவுல் தன் நிருபத்தில் எழுதும் போது சொல்லுகிறார், லட்சாதி லட்சம் பேர் புறப்பட்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் விக்கிரகாராதனையினாலும் வேசித்தர் வேற என்னென்னமோ பாவங்களை எல்லாம் செய்து வனாந்திரத்தில் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். எகிப்தில் இருந்து புறப்பட்ட கூட்டத்தாரிலே கானானை சுதந்திரித்தது எத்தனை பேர் தான்? 2 பேர் தான், காலேபு யோசுவா. மிச்சம் எல்லாம் காலி. இவர்கள் இருதய கடிதம் உள்ள மனுஷர்கள். இவர்கள் என் இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று என் கோபத்திலே நான் என்ன செய்தேன், ஆணையிட்டேன். சோழியை முடிச்சு விட்டார் அங்கே. ஆனா காலேபும் யோசுவாவும் வேறே ஆவி உள்ளவர்கள் ஆயிருந்தார்கள். ஆனா இந்த ராகா பேசி இது எதையோ பார்த்தது கிடையாது. அவ ஒன்னும் பெரிய எபிரேய பொம்பளையும் கிடையாது, அவ ஒரு புறஜாதி பொம்பளை. அவள் கர்த்தருடைய மகத்துவமான காரியங்களை கேள்விப்பட அவளுக்குள் ஒரு விசுவாசம் உண்டானது. அப்ப வேவுக்காரர்கள் வரும்போது அவர்களை யார் என்று அடையாளம் கண்டு அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து அவர்களை ராஜாவருடைய கரத்திலே சிக்கிக் கொள்ளாதபடி அவர்களை காப்பாற்றி வெளியே அனுப்புகிறாள். கேள்விப்பட்டாள், இரண்டாவது விசுவாசித்தாள். மூன்றாவது காரியம் யாக்கோபு 2வது அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து யாராவது படிக்க. யாக்கோபு 2:24. ஆதலால் மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல கிரியைகளினாலேயும் நீதிமானாக்கப்படுகிறான் என்று நீங்கள் காண்கிறீர்களே, அந்தப்படி ராகாப் என்னும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது கிரியைகளினால் அல்லவோ என்ன ஆக்கப்பட்டாள், நீதிமான. கேள்விப்படுதல் முதல் நிலை, விசுவாசிப்பது இரண்டாவது நிலை. விசுவாசித்ததை அடுத்து எதுல கொண்டு வரணுங்க, கிரியையில கொண்டு வரணும். வேதம் சொல்லுகிறது, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாயிருக்கும். இப்ப இன்னைக்கு ஆண்டவரை பற்றி எவ்வளோ விஷயங்களை அறிந்தாலும் புரிந்தாலும் பேசினாலும், 38 வருஷமா பிரசங்கம் பண்றேன், என் பிரசங்கத்துக்கு என் வாழ்க்கைக்கு சம்பந்தம் இல்லைன்னு வைக்க, நான் பிரசங்கம் பண்ணி என்ன பிரயோஜனம்? நல்ல நல்ல சப்ஜெக்ட் பேசலாம், வேதத்தில் எவ்வளோ விஷயங்களை பேசலாம். என்னுடைய கம்ப்யூட்டர் திறந்து பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான செய்திகள் இருக்குது உள்ள. கடந்த 38 வருஷமா நான் ப்ரிப்பேர் பண்ணது எல்லாம் பார்த்தா இவ்வளவு செய்தி கொடுத்துருக்குறோம்மா. என்னுடைய செய்தினால் ஆசீர்வதிக்கப்படுறவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அது வேற ஒரு ஸ்டோரி. ஆனா ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்ன, இவ்வளவு குதிச்சு ஜானி பிரசங்கம் பண்றிய, அந்த வார்த்தைக்கான விசுவாசம் உன் வாழ்க்கையிலே உன் குடும்பத்திலே அது கிரியையாக எந்த அளவுக்கு செயல்படுது. அன்பை பத்தி நான் 2 மணி நேரம் கரைச்சி கொட்டி பேசி தீர்த்துட்டு ஹோட்டல் ரூமுக்கு போய் ஒருத்தனுக்கு பிடிச்சி போன்ல கட்ட மேனிக்கு அடிச்சு திட்டி தீர்த்துட்டேன்னு வைங்க, நான் பண்ண பிரசங்கத்துக்கும் செல்போனுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? செய்தியை கேட்டுட்டு நீங்க என்ன தெரியுமா சொல்லுங்க, என்னமா பேசுறாயா அந்த ஆளு, மெட்ராஸ்ல இருந்து வந்து அடி பட்டையை கிளப்பிட்டாயா, குதிச்சு பிரசங்கம் பண்ணாயா, புல்பிட்டெல்லாம் அடிச்சு உடைச்சிட்டா, என்ன வல்லமையான பிரசங்கான்னு நீங்க போவீங்க. நீங்க உங்களுக்கு இதுதான் தெரியும். இங்க வயிறு நிறைய சோத்தை தின்னுட்டு நான் போய் அங்க ரூம்ல என்ன அட்டூழியம் பண்ணுங்கிறது யாருக்கு தான் தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். செல்போன்ல 1 மணி நேரம் யாரையோ ஒருத்தரை அடிச்சு கரைச்சி கொட்டிட்டு போன் ஆஃப் பண்ணிட்டு படுக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, டேய் நீ பண்ண பிரசங்கத்துக்கு இப்ப பண்ணதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? உண்மையில இந்த கேள்வியை கேட்டாருன்னு வைங்கள, உத்தம மனசாட்சியில ராத்திரி யாராலையும் தூங்க முடியாது.
அப்போ இந்த ராகா வேசியை குறித்து வேதத்துல வாசிக்கிறோம். அவள் கேள்விப்பட்டாள், கேள்விப்பட்டதை விசுவாசித்தாள், விசுவாசித்ததை அடுத்து எதுல கொண்டு வந்தாங்க? கிரியையில கொண்டு வந்தாங்க. சில பேருக்கு என்னன்னா, ஆண்டவர் வசனத்தை அனுப்புவாரு, வசனத்தை அனுப்பும்போது ஆமாங்க இது கரெக்டா, கரெக்ட் அல்லேலூயா, சரி அடுத்து செய்யுமா அப்படின்னா கர்த்தர் என்கிட்ட பேசட்டும். ஏற்கனவே பேசிட்டார்ல. நான் சொல்றது புரியுதா புரியலையா உங்களுக்கு? ஒரு மாதிரி உட்கார்ந்து இருக்கிறீங்க, கிளைமேட் மாறிட்டதுனால ஒரு மாதிரி இருக்கீங்களோ? ஆண்டவர் வசனத்தை பேசுறாரு, கேள்விப்பட்டாச்சு, ஊழியக்காரர் கேட்கிறாரு, இது எத்தனை பேர் தேவனுடைய வசனம் என்று விசுவாசிக்கிறோம் அல்லேலூயா அப்படின்னு சொல்லிடுறீங்க. அடுத்து வீட்டுக்கு போன உடனே ஆண்டவர் கேட்கிறாரு, அல்லேலூயா போட்டு வந்ததை சீக்கிரம் செய்யுமா, சீக்கிரம் செய்யா, சீக்கிரம் செய்யனா. அப்ப என்ன தெரியுமா சொல்றாங்க? ஆண்டவர் வந்து என்கிட்ட ஸ்பெஷலா பேசட்டும். இதுனா ஸ்பெஷல் தோசையா? இந்த ஸ்பெஷல் ரவா தோசை, மசால் தோசை எல்லாம் ஹோட்டல்ல தான். இங்க கர்த்தர் எல்லாருக்கும் ஒரே அப்பத்தை தான் கொடுப்பாரு. அதை ஏற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படுகிறது ஒன்றுதான் நம்முடைய வேலை. இல்ல 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 இல்ல, என்னதான் நம்ம கேள்விப்பட்டாலும் ராகா பேசி எனக்கு நான் அலங்கத்துக்கு மேல உட்கார்ந்து இருப்பேன். கர்த்தர் ஏதாவது ஒன்றை என் காதுல பேசட்டும். ஒன்னும் பேச மாட்டாரியா, பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சாச்சு. இனி கேட்டதை விசுவாசித்து அதற்கு பயந்து நடுங்க வேண்டியது ஒன்றுதான் நம்முடைய வேலை. இங்கதான் நம்ம தப்பு பண்றோம். நிறைய பேர் தப்பு பண்றாங்க. அப்போ நிறைய பேர் ஆண்டவர் எனக்கு அதை உணர்த்திட்டும் பிரதர், வசனம் தராத உணர்த்தி வைப்பை வேற எதுவுமே நமக்கு தர முடியாது. சில ஊழியக்காரங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு போற ரூட்டு தப்பு, போற விதம் தப்பு, கரெக்ஷன் பண்ணிக்கோங்க ஐயா, உங்க ஊழிய அப்பதான் நல்லா இருக்குன்னு சொன்னா கர்த்தர் என்கிட்ட பேசட்டும் பிரதர். நான் கேட்கிறேன், இதுக்கு மேல என்ன பேசுவார்னு எனக்கு தெரியல. நாங்க முந்தி ஒரு வீட்டுல தங்கி இருந்தோம். ஊழியத்துல 1979 தான் புது சர்ச்சு கட்டி வந்தோம். அதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல எங்க அப்பாவுடைய நண்பருடைய வீட்டுல தான் நாங்க தங்கி இருந்தோம். அங்க ஒரு 7-8 வருஷம் இருந்துட்டு அதுக்கப்புறம் நாங்க சொந்தமா இடம் வாங்கி வந்துட்டோம். அதுக்கப்புறம் அந்த நண்பர் வந்து அந்த சாவியை வாங்கிக்கிட்டார், வீட்டு சாவியை வாங்கிட்டார். ரொம்ப நாளா பூட்டியே இருந்தது. ஒரு பெத்தகோஸ்தி அனுபவம் உள்ள ஒரு ஆள் வந்து ரொம்ப பரிதாபமா கேட்டார், ஐயா நான் கவர்மெண்ட்ல வேலை செய்யற புள்ள குட்டிக்காரன், எனக்கு 9 பிள்ளைய, எனக்கு தங்க இடம் இல்லையா, ஒரு வீடு வீடு பார்த்து கொடுங்க, இங்க ஏதோ இருக்குதுன்னு சொன்னாங்க வந்தேன். எங்க அப்பா ரொம்ப நல்ல மனசு பார்த்து என்ன பண்ணிட்டாரு, என் நண்பருக்கு தகவல் கொடுத்து இது மாதிரி ஒரு ஆள் ரொம்ப கஷ்டப்படுறா, உனக்கு கொடுக்க விருப்பம் இருந்தால் அந்த ஆளுக்கு வீட்டை கொடுப்பா அப்படின்ன உடனே சரிப்பா அவங்க கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்தது இல்லாம வாடகையும் வேணான்ட்டார். யாரு? அந்த நண்பர். இவன் 1 வருஷம் இருந்தா, 2 வருஷம் இருந்தா, 10 வருஷம் கழிச்சு அந்த நண்பர் அந்த ப்ராப்பர்ட்டியை டிஸ்போஸ் பண்ணணும்னு போகும்போது அப்பா கூப்பிட்டு சொல்றாரு, அவருக்கு வீடு வேணுமா, உங்களை காலி பண்ண சொல்றாருன்னா அதுக்கு அவன் சொன்னான், கர்த்தர் என்கிட்ட சொல்லட்டும் நான் காலி பண்றேங்கிறான். அதுக்கு எங்க அப்பா சொன்னாரு, டே பைத்தியக்காரா, என் பொருளை நீ வாங்கி வச்சிருந்தனா கொடுக்கறதுக்கு, உன் பொருளை நான் வாங்கி வச்சிருந்தனா கர்த்தர் என்ன பண்ணணும், பேசட்டும். ஆனா நீ என் பொருள் என்ன பண்ணிருக்கப்போ நீ வாங்கி வச்சிருக்கிற, இதை திருப்பி கொடுக்கறதுக்கு எந்த கர்த்தர் எந்த வழியா வந்து பேசணும், கொடுத்துட்டு போக வேண்டியது என்ன அப்படின்னா கர்த்தர் பேசட்டும், கர்த்தர் பேசட்டும். ஆனா ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா இத்தனை வாண்டுல இருந்து எல்லாமே வெள்ளையாக தான் போவார்கள். தலைமுடிய தவிர்த்து எல்லாமே வெள்ளத்தான். சாயங்காலம் ஒரு 7 மணிக்கு அப்படி கிராஸ் பண்ணி போனீங்கன்னா அந்த பாஷையும் குதிக்கிற கைத்தட்டலும் ஆடலும் உருட்டலும் பாத்தீங்கன்னா நமக்கே ஓடு பரலோகம் இறங்கிட்ட மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு காட்சியில் இருக்கிற ஒரு அயோக்கியன் செய்த வேலையை தான் நான் சொல்றேன். இன்னைக்கு இந்த டிராமாலாம் வேலைக்காகாது. கர்த்தர் உன்னை நம்மளை நிஜமான வாழ்க்கைக்காக கர்த்தர் அழைத்திருக்கிறார். இதை விட ஒரு கொடுமை என்ன தெரியுங்களா, கடைசியில் கொஞ்சம் போராட்டத்துக்கு பின்னால் ஒரு வழியா அந்த ஆள் வீட்டை காலி பண்ணிட்டான். காலி பண்ணும்போது அந்த 10 ஆண்டுகளிலே அந்த ஆள் நட்டு வச்சிருந்த சில மரங்கள் இருந்தது. அந்த மரத்தை எல்லாம் அடியோடு வெட்டி அந்த மேல் கணுவை மறுபடியும் துளுத்து விடாதபடி அதுல எண்ணெய் எல்லாம் ஊத்தி ஆயில் எல்லாம் ஊத்தி கொளுத்தி அந்த அடி வேர் பாகம் அப்படியே கருகி போற மாதிரி செஞ்சுட்டு போயிட்டான். கடைசியில் அந்த ப்ராப்பர்ட்டி உள்ள போய் பார்க்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது. என்னடா இப்படி கிறிஸ்தவன் இவ்வளவு அயோக்கியத்தனமான ஒரு வேலையை செஞ்சுட்டு போயிட்டானேன்னு சொல்லிட்டு
ஆனா கடைசியில் நடந்தது என்ன தெரியுமா? அதற்கு பிறகு ஒரு 15 ஆண்டுகள் கழிச்சு அந்த ஆள் இறந்து போனான். சாகிறதுக்கு முன்னால பைத்தியம் பிடிச்சி கெட்ட கெட்ட வார்த்தையா பேசி அவன் வீட்டில் இருந்த எல்லா மரத்தையும் எடுத்து அவனே வெட்டிட்டான். வீட்டில் இருக்க யாருக்குமே தெரியாது. நடந்தது நள்ளிரவு நடந்த விஷயம். நான் சொல்லுகிறேன், தேவ நீதியுள்ள நியாயாதிபதி. இந்த வெளி தோற்றமான வேஷங்கள் இதெல்லாம் ஆண்டவருக்கு தேவையே இல்லைங்க. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு சின்சியரிட்டி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்ப இவள் ராகா வேசி பார்க்கறதுக்கு ஊர்ல எல்லாராலும் ஒரு வித்தியாசமான பொம்பளை அறையப்பட்டவள். ஆனால் அவளுக்குள் நடந்து கொண்டிருக்கிற அந்த மாற்றத்தின் மர்மம் தெய்வம் ஒருவர் தான் அறிந்திருந்தார். அவள் கேள்விப்பட்டாள், அவள் விசுவாசித்தாள், தான் விசுவாசித்ததை கிரியையிலே நிறைவேற்றினாள். அவ கிரியை இல்லாத விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்குங்க? செத்ததா இருக்கு. அப்ப ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியா எண்ணப்பட்டது. ஆனால் அந்த விசுவாசத்தை கர்த்தர் சோதிக்கிறதற்கு ஒரு பரீட்சையை வைத்தார். அந்த பரீட்சையில ஆபிரகாம் பாஸ் ஆனாரா தோத்தாரா? தோத்தார். உன் ஏகம் சுதனும் நேசகுமாரனுமா இருக்கிற ஈசாக்கை எனக்கு பலியிடுவாயாக சொல்லும் போது தைரியமா கொண்டு வந்து பலி கொடுக்க வந்துட்டான். காரணம் என்னவென்றால், என் பிள்ளை மரித்தாலும் ஜீவனோடு எழுப்ப வல்லவராய் இருக்கிறார். அப்போ தேவனுக்கேற்ற நற்கிரியைகள் நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அதனாலதான் ஆண்டவர் 7 சபைகளுக்கு எழுதும் போது சொல்லுகிறார், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். கர்த்தர் தமது நித்திய பிரவேசத்துக்கு என்று நம்மை தகுதிப்படுத்துகிறதற்கு நம்முடைய காரியங்களை, நம்முடைய வீட்டை, நம்முடைய பொருளாதார சக்தியை எதையும் பார்க்கிறது. கிறிஸ்துவுக்காக நாம் நடப்பிக்கிற ஒவ்வொரு கிரியையும் தேவனுடைய சமூகத்தில் செல்லும். வேறு பலிப்படுத்துற விசேஷத்தில் வாசிக்கிறோம், கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் செய்த கிரியைகள் அவர்களோட கூட போகும். இந்த உலகத்தில் நீங்க எதை என்ன பண்ண முடியாதுங்க, கொண்டு போக முடியாது. நான் கடந்த வாரத்தில் என்னுடைய சபையில பிரசங்கம் பண்ணும்போது அதான் சொன்னேன், இந்த உலகத்தை விட்டு நீ போகும்போது ஒன்னையும் கொண்டு போக முடியாது. வீட்டுக்கு போய் வீட்டு தலைவாசல்ல கை வச்சுட்டு, டேய் இந்த வீட்டை ஒரு நாள் என்ன செஞ்சுட்டு போற, விட்டுட்டு போற. வீட்டில் பீரோவை திறந்து உள்ள ஃபுல்லா அடுக்கி வச்சிருப்பீங்க. அந்த பீரோவை திறந்துட்டு போல எல்லாத்தையும் ஒரு நாள் என்ன செஞ்சுட்டு போற, விட்டுட்டு போற. இதை சொல்லிட்டு தான் சொன்னேன், இப்படி விட்டுட்டு போற இதுக்காக தான் மனுஷன் இன்னைக்கு என்ன பண்றான், ரொம்ப கவலைப்படுறான். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை புசிப்போம், என்ன வீட்டில் குடியிருப்போம். விட்டுட்டு போகிறதுக்காக கவலைப்படாதீங்க, இருக்க போகிற விஷயங்களுக்காக கவலைப்படுங்க. அப்போ இந்த உலகத்துல நம்ம வாழும்போது நமக்கு சில அடிப்படை தேவைகள் நமக்கு இருக்குது. நல்ல குடியிருக்க என்ன வேணும், நல்ல வீடு வேணுமா வேணாமா? என்ன ஒருத்தர் தான் வேணுங்கிறாங்க, மற்ற யாருக்கு வேணாமா? எல்லாருக்கும் வேணும். சாப்பாடு வேணுமா? எனக்கு வேணும். உங்களுக்கு வேணுமானா விட்டுருங்க, எனக்கு வேணும். உடுத்த நல்ல துணிமணி வேணுமா? கட்டாயம் வேணும். நமக்கு அடிப்படை தேவைகள் என்னவோ எல்லாமே நமக்கு வேணும். ஆனா என்ன வேண்டும் என்பதை நம்முடைய பரமபிதா அறிந்திருக்கிறார். ஆனால் விசுவாசத்துக்கு ஏற்ற நற்கிரியைகளை செய்யும் போது ஆண்டவர் என்ன சொல்றாரா, இதை குறித்து நீ ஒரே படாத, உனக்கு இன்னது தேவை என்பதை உன் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியின் தேடுங்கள், மற்றவைகள் எல்லாம் உங்களுக்கு என்ன செய்யப்படும். அப்ப நம்முடைய இந்த பூமியில நம்ம பிறந்ததில் இருந்து நம்முடைய வாழ்வு காலம் முடியும் மட்டும் நமக்கு என்ன வேண்டுமோ எல்லாவற்றை கர்த்தர் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைத்து விட்டார். அந்த வேளையும் அந்த நேரமும் வரும்போது கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு தருவார். நாம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவது ஒன்றுதான் தேவன் நமக்கு தந்திருக்கிற காரியம். நீங்க செஞ்சுக்கிட்டே போயிட்டே இருங்களேன், வர வேண்டியது என்ன பண்ணிக்கிட்டே இருக்குங்க. அப்போ பக்தன் சொல்லுகிறான், நான் எதை போக்கஸ் பண்ணி போடுமோ அதை போக்கஸ் பண்ணி போறேன். ஆகவே நன்மையும் கிருபையும் என்ன பண்ணிக்கிட்டே இருக்குது. முன்னால போதுன்னு சொன்னாரா, பின்னால வருதுன்னாரா? அப்போ நிழல் உங்களுக்கு பின்னால வரணும்னா நீங்க எதை போக்கஸ் பண்ணி போகணும்? என்னங்க புரியலையா? நீங்க சூரியனை எதுக்க வச்சுட்டு காலையில் எந்திரிச்சு 7 மணிக்கு கிழக்கு நோக்கி நடந்து பாருங்களேன், உங்க பின்னால எது வரும்? நிழல் துரத்திக்கிட்டே வரும். நீங்க அந்த நிழல் கிட்ட திரும்பி கொஞ்ச நேரம் அமைதி அங்கேயே நில்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா நிக்காது. நீங்க நகர அது என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும். சில நாய்கள் பாத்தீங்கன்னா, லூசு நாய்கள் அந்த நிழலை பார்த்து சண்டை போடுறதெல்லாம் இருக்கு. ஒரு நாய் அப்படிதான், அது தான் நிழலை பார்த்து அதோட என்ன செய்யுது, அது என்ன நினைச்சிருச்சு, இன்னொரு நாய் பின்னாடி வருதுன்னு நினைச்சிருச்சு. அது அதுக்குள்ள நிழல்னு தெரியல. இன்னைக்கு ஆசீர்வாதத்தை
நீங்க முன்னால பார்க்க வேண்டாம், நீங்க பார்க்க வேண்டியது அவர் ஒருத்தர் பாருங்க. விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற அவர் மீது கவனத்தை வச்சு ஓடுங்கய்யா. வர வேண்டிய எல்லாவற்றை கர்த்தர் உங்கள் பாதையில கொண்டு வந்து சேர்ப்பார். ஆயிரத்தி 1969 வருஷம் என்னுடைய தகப்பனார் ஆரம்பித்த அந்த மிஷனரி ஊழியம், நான் பிறந்தது 72 பிறந்த சின்ன பிராயத்திலிருந்து அந்த ஊழியத்தினுடைய அடிப்படையிலிருந்து அந்த ஊழியத்தினுடைய வளர்ச்சியை நான் சின்னதுல இருந்தே பார்த்துட்டு வரேன். ஆனா அன்னைக்கு இருந்த நிலைமைக்கும் இன்னைக்கு இருக்க நிலைமைக்கும் பார்த்தா கர்த்தர் எவ்வளவோ மாற்றங்களை உண்டாக்கி இருக்கிறார். அந்த மாற்றத்துக்கு ஒரே காரணம் கர்த்தர் ஒருத்தர் தான். செருப்பு இல்லாம நடந்த நாட்கள் உண்டு, கால் கடுக்க நடந்த நேரங்கள் உண்டு, பல கிலோமீட்டர்கள் நடந்த காரங்கள் உண்டு. சைக்கிளை கொண்டு போய் ஊழியத்தை முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது டயர் பஞ்சர் ஆயிரும். பஞ்சர் ஒட்ட கடை இருக்காது, கடை இருந்தா ஒட்ட காசு இருக்காது. இன்னைக்கு உண்மையில நான் செய்யற ஊழியெல்லாம் எங்க அப்பா பட்ட கஷ்டத்துக்கு மேலதான் நான் நின்றுகிட்டு இருக்கிறேன். ஆனா அந்த கஷ்டம்னா என்னன்னு எனக்கு தெரியும். அந்த காலங்கள் ரொம்ப நெருக்கமான காலங்கள், இன்றைக்கு இருக்கிறது போல விசாலமான காலங்கள் இல்லை. நான் இருந்த வீட்டில் ஒரு அந்த தெரு புக்கில் ஒரு பாட்டி இட்லி சுட்டு விற்கும் காலையில். அது சட்டினின்னு கொடுக்கும், அதுக்கு பேர் வச்சிருக்குது. ஆனால் அது வேற என்னமோ ஒன்று ரோஸ் கலரில் இருக்கும். அப்போ நான் பள்ளிக்கூடம் படிக்கிற காலத்தில் ஒரு இட்லி 1 பைசா, ரெண்டு காசு கொண்டு போவேன். 2 காசுக்கு 2 இட்லியை போட்டு அந்த சட்னியை ஊற்றி வைக்கும். மத்தியானம் டிஃபன் பாக்ஸை திறந்தீங்கன்னா ஊசி போயிருக்கும். அந்த நெடியே கொமட்டும். அது அப்படியே மரத்தடியில் கவுத்து வச்சுட்டு பசியோட வீட்டுக்கு ரிட்டர்ன் வருவேன். அப்படிப்பட்ட காலங்களும் இருந்தது. என்னுடைய தகப்பனார் ஆரம்பத்தில் அவர் பேங்க்ல ஆபீசரா இருந்து வேலையை ராஜினாமா பண்ணிட்டு வந்து இவ்வளவு கஷ்டத்தை பட்டாலும் கூட அழைத்த தேவன் உண்மையுள்ளவராயிருந்தார். அன்னைக்கு கர்த்தர் அப்படி நடத்தினாரு. நான் இதே கன்னியாகுமரி மாவட்டத்தில் எங்க அப்பாவோட நிறைய கன்வென்ஷனுக்கு வந்திருக்கிறேன். ஆராதனை முடிஞ்ச உடனே 11:30 மணிக்கு நாகர்கோயில ஒரு பஸ் எடுப்பான், மெட்ராஸ் பஸ். எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. அப்ப திருவள்ளூர் டிரான்ஸ்போர்ட்னு ஒன்று இருந்தது. அந்த கூட்டம் முடிஞ்சு 9 மணி 9:15 முடிஞ்ச உடனே பையில ரெடியா இருக்க தட்ட 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 தட்டன்னு ஓடுவோம். அடுத்து ஒரு பஸ் களியக்காவில இருந்து வர ஏறி உட்காந்தா அவன் ஒரு 3/4 மணி நேரத்தில் கொண்டு போய் எங்க இறக்கி விட்டுருவான். நாகர்கோயில இறக்குறதுக்கும் அந்த பஸ் புறப்படுறதுக்கும் கரெக்டா இருக்கு. ஏறி உட்காந்தோம் 11 மணிக்கு நாகர்கோயில் ஏறி உட்காந்தா அடுத்த நாள் 1 மணி 2 மணி கொண்டு போய் செங்கல்பட்டுல இறக்கி விடுவான். இடுப்புக்கு கீழே ஒண்ணுமே வழங்காது. தட்ட 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 தட்ட. அதுல சில நேரத்தில் சீட்டு கிடைக்கும், சில நேரத்தில் சீட்டு கிடைக்காது. அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு போனேன். அப்படியும் கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு இந்த பிரதேசத்துக்கு நாங்கள் ஊழியத்துக்கு வந்திருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு பிளைன்ல வந்துட்டு நான் பாட்டுக்கு பிளைன்ல ஏறி 1 மணி நேரத்தில் போய் இறங்கிடுறேன். இன்றைக்கும் கர்த்தர் நல்ல காலங்களை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர், எந்த காலத்திலும் கர்த்தர் நல்லவர். ஆனா இந்த வளர்ச்சி இதெல்லாம் ஒண்ணு என் ஆண்டவரை விட்டு பிரிக்கலைங்க. அவரை பார்த்துக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்க, எது வேணுமோ கர்த்தர் கொடுக்குறாரு. அன்னைக்கு பஸ்ல ஏறிக்கிட்டு ஃபுட்போர்ட்ல நின்று தொங்கிட்டு போறதுக்கு பலன் இருந்தது, இன்னைக்கு பலன் இல்லை. பலன் இல்லாத காலத்துல கர்த்தர் எது வேணுமோ அதை கொடுத்திருக்கிறாரு. ஆனால் பலன் இருந்த காலங்களில நானும் எங்க அப்பா ஊழியத்துக்கு எங்க போனாலும் கைப்பையில மறந்துடாம நியூஸ் பேப்பர் 2 வச்சிருப்போம். ஏன் வச்சிருப்போம்னு கேட்டீங்கன்னா, பஸ்ல சீட்டு கிடைக்கலாம், மடிச்சு போட்டு எதில் உட்காந்துக்கலாம், நடுவில் அந்த நடுவில் ஒரு கம்பி இருக்கும். அந்த கம்பியோட அந்த நியூஸ் பேப்பரை போட்டு சம்மணம் போட்டு 2 பேரும் ஓட்டுக்கோ டம்முன்னு அதில் இடிச்சு சில நேரத்தில் மண்டை வீங்கிரும். நான் சொல்லுவேன், எல்லா சூழ்நிலையும் கடந்து வந்தாச்சு. ஒன்றே ஒன்று நிச்சயம், கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர், அவர் கைவிடவே இல்லை. ஆனா நம்மளுடைய போக்கஸ் கரெக்டா இருக்கணும். சில பேர் என்னன்னா, உங்க அப்பா தான் சத்தியம் சத்தியம் வார்த்தைன்னு ஓடிக்கிட்டு இருந்தா நீ கூட வா, சும்மா அப்படியே அடிச்சு விடக்கூடாதா? அடிச்சு விடுறதில்ல. உன் பிதாக்கள் நாட்டின பூர்வ எல்லை கூறி என்ன செய்யாத, மாற்றாத. அந்த பக்தராகிய பவுல் சொல்லுகிறான், புத்தியுள்ள சிற்பாச்சாரியை போல என்ன போட்டேன், அஸ்திபாரம் போட்டேன், வேறொருவன் அதன் மீது வந்து கட்டுகிறான். போட்டப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை இல்லாமல் போடுகிறதற்கு வேறு. சில பேருக்கு என்னன்னா, சபையில ஸ்ட்ரென்த் கூட்டணும். என்ன கூட்டணும்? ஸ்ட்ரென்த் கூட்டணும். ஸ்ட்ரென்த் கூட்டுறதுக்கு இது ஒன்று டிராமா கூட்டம் கிடையாது. இது கர்த்தரை ஜனங்கள் கர்த்தரை ஆராதிக்கிற இடம்.
அவர் மீட்க ரட்சிப்பை அவர் ஒரு ஆண்டவர் சொல்றார், என் பிதாவானவர் ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் ஒருவனின் சீனாய் மலையினுடைய பயங்கரங்களை எல்லாம் பார்த்தவன் கூட உள்ள பிரவேசிக்கல, கேள்விப்பட்டவள் உள்ளே பிரவேசித்தாள். இப்ப ஸ்ட்ரென்த் கூட்டுறதுக்கு ஒரு பாஸ்டர் சொல்றாரு, சபையில ஸ்ட்ரென்த் கூட்டணும் பிரதர், என்ன பண்ண போற, என்னெல்லாம் பண்ணணுமோ பண்ணு. ஊர்ல இருக்கிற 4 பேருக்கு பாட்டு பிடிக்கும், மியூசிக் எல்லாம் நல்லா இன்க்ரீஸ் பண்ணிட்டே வச்சுக்க, பாட்டு பிடிச்சவன் 4 பேர் உள்ள வருவான். ஆனா அதை தாண்டி சொன்னேன், மத்தியானம் 3 சோறு போட்டுரு, சாப்பாட்டுக்குன்னே சில பேர் என்ன செய்வாங்க, வருவாங்க. யார் யாருக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் செய், எல்லாரும் வருவாங்க. ஆனா கர்த்தர் தமது சபையாய் அங்கீகரிக்கிறது ஒரே ஒரு ஆளை தான், அவருடைய வசனத்துக்கு செவி கொடுக்கிறவன்னு மாத்திரம்தான். சபையில ஸ்ட்ரென்த் கூட்டுறது பெரிய விஷயமே கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஸ்ட்ரென்த் கூட்டுறது நம்ம வேலை இல்லை, ஸ்ட்ரென்த்தை கூட்டுறது அவருடைய கருத்தில் இருக்குது. அப்போ நம்மளுடைய செயல்பாடுகள் ஊழியங்கள்ல எண்ணிக்கை நம்முடைய ஊழியத்தை தீர்மானிக்கிறது இல்லை, நாம் செய்யற ஊழியம் தேவ சித்தத்தின்படி செய்யறது ஒண்ணுதான் அந்த ஊழியத்தின் தரத்தை தீர்மானிக்கும். தரமாயிட்டோ சிக்னல் கொடுத்துட்டாங்க, முடிச்சிட. ஒரே ஒரு பாயிண்ட் இருக்கு. அந்த விசுவாசத்தை தன் கிரியையில நிறைவேற்றின அவளிடத்துல இப்பதான் முக்கியமான செய்தி பாகத்துக்கே வரேன், வந்துட்டீங்களே மேல. அவன் போகும்போது என்ன பண்றான், ஒரு சிகப்பு நூலை கூட்டிட்டு போறான். உன் விசுவாசத்தை நான் பார்த்தேன், உன் விசுவாசத்தின் கிரியை பார்த்தேன், உனக்காக நாங்கள் சுதந்திரிக்க போகிற கானான் தேசத்தில் கர்த்தர் உனக்கு ஒரு இடத்தை வச்சிருக்கிறார். ஆனா நீ செய்ய வேண்டியது ஒட்டே ஒண்ணு, இந்த சிகப்பு நூலை எதில் கட்டி வை, அந்த ஜன்னல் மீது கட்டி வை. நடந்த காரியம் என்ன தெரியுமா, எரிகோ கோட்டை எப்படி விழுந்தது என்பது நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும். ஜனங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரித்து பார்ப்பரித்து அவர் 7 நாளும் சுற்றி வராங்க. அந்த அலங்கம் அப்படியே என்ன செய்தது, கீழே விழுந்து. ஆனா வீடு எங்க இருந்ததுன்னா அலங்கத்துல தான் இருந்தது. அப்போ அலங்கத்தின் எல்லா விஷயங்களும் இடிஞ்சு விழுந்தாலும் அவ வீடு இருந்த பாகம் மாத்திரம் கீழே விழல, அப்படியே நிக்குது. ஆண்டவர் சொல்றாரு, நம்மால எங்க இருக்கு, போங்கப்பா உள்ள போய் காப்பாத்துக்க. நான் சொல்லுகிறேன், அவள் கட்டின சிகப்பு நூலை அங்கே உள்ளே பிரவேசித்த இஸ்ரவேலர் தான் பார்த்தார்கள், ஆனால் அவளுடைய வீட்டையும் அவளுடைய ஜீவனையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருந்தார். அந்த சிகப்பு நூல் எதனுடைய அடையாளம் என்றால் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் அடையாளமாக இருக்கிறது. இன்றைக்கு அந்த இரத்தத்தின் அடையாளம் இன்றைக்கு உங்கள் வீட்டிலே, உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் குடும்பத்தில் அது இருக்குமானால் சத்துரு உங்களை தொடவே முடியாதுங்க. நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். சும்மா வெறும் இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு போர்டு கிட்டலாம் எழுதி போட்டீங்கன்னா அவன் எல்லா போர்டையும் பார்த்து வந்தவன். அண்ட சராசரங்களை உண்டாக்கின தெய்வத்தினிடத்துல வர்றான். அவர் சொல்றாரு, இப்பிரபஞ்சத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்துல ஒன்றும் இல்லை. ஆனா சில மனுஷன் அவன் தேடி வரான், அவன் சரக்கு சில பேர்கிட்ட இருக்கிறதுனால வரான். ஒரு ஊழியக்காரர் சொல்லுவாரு, கிறிஸ்தவனே உங்ககிட்ட ஒருத்த வத்தி பெட்டி கேட்டான், அதை போல அவமான உலகத்துல எதுவுமே இல்லை அப்படிம்பார். புரியலையா நான் சொல்றது? வத்தி பெட்டினா என்னது? தீப்பெட்டி. தீப்பெட்டி யார் வச்சிருப்பா பாக்கெட்ல? அவங்க வீட்டை கொளுத்துறவங்க இல்ல, உங்க கொல்லிக்கட்டையை கொளுத்துறவங்க. அப்போ தப்பி தவறி நம்ம கிட்ட வந்தவன் என்ன கேட்டக்கூடாது, வெத்தி பெட்டி கேட்டக்கூடாது. அப்போ வத்தி பெட்டி இருக்குதுன்னா தான் அவன் வருவான் நம்ம கிட்ட. அப்போ நம்மளை தெரிஞ்சு வச்சிருக்கிறான், நம்ம சரக்கு இவன் கிட்ட இருக்குது. பைபிள் இருக்கா? இருக்கு. அதோட இதுவும் இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, பிரபஞ்சத்தின் அதிபதி என்கிட்ட வரான், அவன் சரக்கு வான் சரக்கு ஒன்னும் என்கிட்ட இல்லை, நான் தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வந்த தெய்வம். இன்னைக்கு கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்டவன் உன் வீட்டிலே, உன் வாழ்க்கையில இன்னைக்கு அந்த சிகப்பு நூல் எங்க இருக்குது? அந்த சிகப்பு நூல் தான் தேவனுடைய பரிசுத்தவான்கள் அவளோடு செய்த உடன்படிக்கையின் அடையாளம். இன்னைக்கு கர்த்தர் செய்த உடன்படிக்கையானது ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால அல்ல, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சுவிசேஷத்தில் சொல்லும்போது சொல்லுகிறார், இந்த இரத்தம் நான் உங்களுக்காக சிந்தின என் புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது. அப்ப இன்னைக்கு அந்த இரத்தத்தின் மூலமாய் மீட்கப்பட்டிருக்கிறோம், பரிசுத்தாவினால முத்தரிக்கப்பட்டிருக்கிறோம். நம்மளை கண்டாலே இன்றைக்கு பிசாசும் அதனுடைய சேனைகளை என்ன செய்துங்க, கட்டி அலறி ஓடுது. காரணம், உலகத்தில் இருக்கிறவனிலும் நமக்குள் இருக்கிற தேவன் பெரியவராய் இருக்கிறார். அப்ப கர்த்தர் வர்ற வரைக்கும் எது நிக்கணுங்க நம்ம வீட்டு வாசல்ல? அப்போ அந்த சிவப்பு நூல் எங்க விக்குது பாஸ்டர், நேரா போய் வாங்கிடுவோம் அப்படின்னு சொன்னீங்களா?
ஐயோ இவ்வளவு அருமையான செய்தியை கொடுத்துட்டு நீங்களும் போகும்போது ஒரு 100 சிவப்பு கயிறு எல்லார் கையிலும் ஒன்னு கொடுத்துட்டு போயிட்டீங்கன்னா இன்னைக்கே போய் வீட்டில் கட்டிடுவேன். சிகப்பு நூல் எங்கேயும் இல்லை, அது உங்களுக்குள் ஏற்கனவே இருக்குது. ஆனா அந்த சிகப்பு நூல் அந்தராதபடி கடைசி வரைக்கும் பார்த்துக்கோங்க. அது இருக்கிற வரைக்கும் சத்துருடைய அந்தகாரம் உள்ள நுழைய முடியாது. யாருடைய வீட்டு வாசலிலே நிலைக்கால்களிலே தேவனுடைய ரத்தம், ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தெளிக்கப்பட்டிருந்ததோ அந்த ஒரு வீட்டுக்குள்ள கூட யார் நுழைய முடியல, சங்கார தூதன் நுழைய முடியல. அந்த சாதாரண ஆட்டின் ரத்தத்தை விட மேன்மையான ரத்தம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அந்த ரத்தம் நம்மை மீட்டெடுத்து, அந்த ரத்தம் நம்மை காப்பாற்றி இருக்கிறது. அந்த ரத்தம் நம்முடைய பாவங்களை மன்னித்திருக்கிறது. அந்த ரத்தத்தினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் தமது பரிசுத்த ஆவியினாலே நம்மை முத்தரித்திருக்கிறார். நம்மளை தொடுவதற்கு இந்த உலகத்தின் அந்தகாரங்களுக்கு அதிகாரம் இல்லை. கர்த்தரோடு செய்து கொண்டிருக்கிற அந்த உடன்படிக்கையின் அடையாளம் எப்போ நம்ம கிட்ட இருக்கணும். ஆனா அது எப்போ நம்மளை விட்டு போகும் தெரியுமா? கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்யும்போது போயிடும். அன்றைக்கு இஸ்ரவேல் குடும்பத்தில் யாரெல்லாம் அதை நம்பினார்களோ, யாரெல்லாம் அதை விசுவாசித்தார்களோ, அவர்கள் எல்லாருடைய நிலைக்கால்களில் ரத்தம் பூசப்பட்டது. சங்கார தூதன் கடந்து போனான். இந்த ராத்திரி வேளையிலே உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் வீட்டின் ஜன்னலிலே இன்னைக்கு என்ன கட்டப்பட்டிருக்கிறது? இன்னைக்கு அந்த உடன்படிக்கையின் அடையாளம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இருக்கிறதா? அந்த மீட்பின் இரத்தத்தினாலே இன்னைக்கு அடையாளம் இடப்பட்டிருக்கிறீர்களா? வேத வசனம் சொல்லுகிறது, இவர்கள் யார்? இவர்கள் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் என்ன செய்தவர்கள்? ஜெயித்தவர்கள். அப்படிப்பட்ட கூட்டத்திலே கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, சீயோனை குறித்து நான் பெயர் எழுதுவேன், இன்னான் இன்னான் இங்கே பிறந்தான் என்று. இன்றைக்கு அந்த லிஸ்ட்ல யார் பேர் எழுதப்படணுங்க? நம்முடைய பெயர். வேத வசனம் சொல்லுகிறது, ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்திலே பெயர் எழுதப்பட்டிருக்கிற யாவரும். அப்ப நம்முடைய பேர் யாருடைய புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது? ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில். கர்த்தர் நமக்கென்று ஒரு இடத்தை வைத்திருக்கிறார். அந்த இடத்தை சோதரிக்கிற நேரம் வந்து விட்டது. நம்ம எல்லாரும் ஆயத்தப்படுவோம். கிறிஸ்துவோடு இருக்கிற அந்த உடன்படிக்கையிலே, வேதத்தில் இஸ்ரவேலை குறித்து ஒரு வசனம் உண்டு, அவர்கள் என்னோடு செய்த உடன்படிக்கையில் எப்படி இல்லை? உண்மையாயிருக்கவில்லை. இன்னைக்கு நாம் உண்மையாயிருப்போம். கர்த்தர் உண்மையுள்ள தெய்வம். அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்கிறவர். அவரை நம்பி நாம் வாழ்ந்து நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஓட்டத்தை ஓடுவோம். அந்த உடன்படிக்கை நம்மை மீட்டு நம்மை கானானுக்குள்ளே கொண்டு போய் கரை சேர்க்கும். அதுவரை தேவனுடைய கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. நம்ம எல்லாரும் எழும்பி நிற்போம். அருமையான சகோதரர்கள், இந்த பாடலை பாடும் பொழுது நம்ம எல்லாரும் இந்த வேளையிலே நம்மை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். நான் ஒரு சிறு ஜெபத்தை செய்து பாஸ்டர் ஐயா அவருடைய கரத்தில் நான் ஒலி மைக்கை கொடுக்கிறேன். இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு, வசனமாவிலியாலே காக்கப்பட்டு, இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு, வசனமாவிலியாலே காக்கப்பட்டு, கரை திரையற்ற பரிசுத்தரோடு, கரை திரையற்ற பரிசுத்தரோடு உலாவிடுவேன், இளையான் பொற்பினி உலாவிடுவேன். இன்ப இயேசுராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசுராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இன்ப இயேசுராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப
ராஜாவை நான் எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும் முள்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பேன் பொற்கிரீடம் சூட்டி நானும் புகழ்ந்திடுவேன் முள்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பேன் பொற்கிரீடம் சூட்டி நானும் புகழ்ந்திடுவேன் வாரினால் அடிப்பட்ட முதுகை பார்த்து வாரினால் அடிப்பட்ட முதுகை பார்த்து ஒவ்வொரு காயங்களால் குற்றம் செய்வேன் ஒவ்வொரு காயங்களால் குற்றம் செய்வேன் இயேசு ராஜாவை நான் எல்லாரும் உற்சாகமாய் பிரத்யாசையோடு நம்பிக்கையோடு விசுவாசத்தில் வாழ்ந்தால் போதும் இயேசு ராஜாவை பார்த்தால் போதும் மகிமையில் அவரோடு நான் மகிழ்ந்தால் போதும் என்னுள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே எந்த நின் பாக்கிய வீட்டை நினைக்கையிலே என்னுள்ளம் நன்றி நிறைந்திடுதே எந்த நின் பாக்கிய வீட்டை நினைக்கையிலே அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா வர்ணிக்க எந்த நாவு போதாதையா வர்ணிக்க எந்த நாவு போதாதையா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா வர்ணிக்க எந்த நாவும் போதாதையா வர்ணிக்க எந்த நாவும் போதாதையா வர்ணிக்க எந்த நாவும் போதாதையா இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும் இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும் இயேசு ராஜாவை ஹalleluya ரிமஷந்தரே விலரபௌஷதரதரோ ஆமென் இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும் Hallelujah, hallelujah. Glory to the Lamb of God. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Blessed be the name of the Lord. தாவே கிருபைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். Hallelujah, hallelujah. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. Oh, we glorify your name. மகா இரக்கமும் கிருபையும் பரிசுத்தமுள்ள பிதாவே, ராத்திரி வேளையிலே உம்முடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்த அந்த மக்களுக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறேன். உம்முடைய வசனத்தை நீர் ஒரு கால வெறுமையாய் அனுப்புகிற தேவன் அல்ல, அனுப்பின காரியம் வாய்க்கும்படி செய்ததற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு அற்புதத்தையும் காணாத ஒரு ராகாப், வேசி என்கிற அடையாளத்தோடு யாராலும் அங்கீகரிக்கப்படாத ஒரு முரந்தள்ளப்பட்ட ஒரு பெண்ணாக இருந்தாலும் அவள் கேள்விப்பட்ட வார்த்தையின் காரியங்களின் மீது உண்டான விசுவாசமும் கிரியையும் தேவனோடு செய்து கொண்ட உடன்படிக்கையில் உத்தமமாய் இருந்ததனால் அவள் வாக்குத்தத்தத்தின் தேசத்தை சுதந்திரித்து கிறிஸ்துவின் வம்ச வரலாற்றில் அவளுடைய பெயர் இடம்பெறத்தக்க ஒரு பாக்கியம் கிடைத்தது. ஆண்டவரே, இந்த உலகத்தில் மனுஷர்கள் எங்களை அற்பமாய் நினைத்தாலும் நீர் எங்களை விலையேற பெற்றவர்களாய் தெரிந்து கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, நீர் எங்களை வைத்த இடம், வைத்திருக்கிற ஸ்தானம், நோக்கத்தை என்னதென்பதை புரிந்து
அதற்கேற்ற ஒரு தரமுள்ள கிறிஸ்தவ ஜீவியத்தை செய்யவும் நீர் எங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற இடத்தை சோதரித்துக் கொள்ளவும் நீர் கிருபை செய்யும். வந்திருக்கிற ஜனத்தை நீர் ஆசீர்வதித்து அனுப்பும். உம்முடைய பிள்ளைகள் எந்தெந்த பிரச்சனையோடு, வியாதியோடு, கஷ்டத்தோடு, நெருக்கத்தோடு வந்திருந்தாலும் இந்த ராத்திரி வேளையிலே இந்த வார்த்தைக்கு கொடுக்கிற ஒப்பு கொடுத்தல், கீழ்ப்படிதல், அர்ப்பணிப்பு உம்முடைய ஜனத்தின் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யும்படி செபிக்கிறேன். நீர் செய்ததற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் திருநாமத்தில் வேண்டுதல் செய்கிறேன்.